سلام 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 سلام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதில் அவட்டுமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இந்த ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, இதுவே எனது பாதை என்ற கருப்பொருளில் இன்ஷா அல்லாஹ் 2 நாள் நாம் உரையாற்ற இருக்கிறோம். 2 நாள்னா 3 நாள் கரெக்ட். ஓகே. இந்த உரையில் இன்ஷா அல்லாஹ் மனித வாழ்னுடைய யதார்த்தம் என்பதை குறித்தும் இஸ்லாத்துடைய தனித்தன்மைகள், அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி எத்தகையது, பின்னர் நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பது குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு ஆக்ரோஷமான உரையாகவோ அல்லது ஒரு வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உரையாகவோ இருக்காது. இது ஒரு அறிவார்ந்த ஒரு உரையாகத்தான் இருக்கும். முடிந்தவரை எளிமைப்படுத்த நாம் முயற்சி செய்கிறோம். முதலாவதாக மனித வாழ்வு குறித்து பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனிதனுடைய நடவடிக்கைகளை தீர்மானிப்பது எது என்றொரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தோம். நாம் நடக்கிறோம், நம்ம செய்கிறோம், நம்ம பேசுகிறோம், இது தீர்மானிப்பது எது? எதன் அடிப்படையில் நாம் பேசுகிறோம், எதன் அடிப்படையில் நாம் ஒரு செயலை செய்கிறோம், எதன் அடிப்படையில்? நம்முடைய கொள்கைகள், நம்முடைய கொள்கைகள், நாம் எதை நம்பி வச்சுருக்கிறோமோ நம்பிக்கை தான், அந்த கொள்கைகள் தான். இப்போ உதாரணமாக அரசியல்வாதிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு தீவிர அரசியல்வாதி அரசியல் தலைவர் என்ன ரைட்டோ ராங், சரியோ தவறோ, அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நடப்பார். ஈவன் அவருடைய வேட்டி, அவங்களுடைய பாக்கெட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த பார்த்துருப்பீங்களா ஃபோட்டோ, ஆமாம், எங்கே போனாலும் அந்த தலைவருடைய ஃபோட்டோவை காரில் தொங்க விட்டுருப்பார். அப்போ எப்போதும் அந்த சிந்தனை தான் இருக்கிறது. ஏன்னா அவருடைய தலைமை அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஸோ அவருடைய கொள்கை தான் அவருடைய செயல்களை தீர்மானிக்கிறது. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு முஸ்லீம் அப்படித்தான், அவனுடைய கொள்கையில் தான் அவனுடைய சிந்தனைகளை தீர்மானிக்கிறது. எனவே இங்கே மனித வாழ்வை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிறோம். மனிதன் எப்படி வாழ்கிறான், கண்ணோட்டம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்வை குறித்த கண்ணோட்டம், அது கண்ணோட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்வது, வசதிகளை வைத்துக்கொண்டு, எல்லா வசதியும் இருக்குது அதை வைத்துக்கொண்டு அதை வசதிகளை பயன்படுத்தாமல் வாழ்வதை போலதான் மனித வாழ்வை குறித்த கண்ணோட்டத்தை தெரியாமல் இருப்பது. வாழ்வு என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். லைஃப், வாட் இஸ் லைஃப்? லைஃப்னா என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? இந்த ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கை என்றால் என்ன? சில போது நம்ம வாழ்க்கை என்பது நிகழ்ச்சிகள் அல்ல. நிகழ்ச்சி அதாவது திருமணம், அப்புறம் உழைப்பு, அப்புறம் வியாபாரம், தொழில், இதுதான் வாழ்க்கை என்று நாம் கருதுகிறோம். சிலர் கருதுகிறார், என்ன பிறந்தோம், அப்புறம் படிக்கணும், அப்புறம் ஒரு வேலைக்கு போகணும்,
அப்புறம் திருமணம் செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், உயர வேண்டும், அப்புறம் வியாபாரமாக இருந்தால் வியாபாரம், தொழில், இதுதான் வாழ்க்கை என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது வாழ்க்கையா? யோசித்து பாருங்கள். இதுதான் வாழ்க்கை என்றால் விலங்குகள் கூட இப்படித்தானே வாழ்கிறது. எவ்வளவும் பிறக்கிறாங்க, அவைகளும் பிறக்கின்றன, அவைகளும் அப்புறம் வாழ்க்கை போராட்டத்தில் சாப்பிடுங்க, அது இப்போ இறந்து போயிடுங்க. இப்போ வாழ்க்கை என்பது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். புரிதல் தான் வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியில் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த வாழ்க்கையை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். இந்த வாழ்க்கையை முஸ்லீம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், முன்னர் காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வாழ்க்கையை எப்படி புரிஞ்சு வச்சுருந்தாங்க என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக சுருக்கமாக பார்க்கலாம். வாழ்க்கை குறித்த சிலரின் கருத்துக்களை குறித்து அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்? வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா வமா யுஹ்லிக்னா இல்ல தஹர். வாழ்க்கையை குறித்து சிலர் சொல்லி கொண்டிருந்தார்கள். எப்படி என்றால், வாழ்க்கை என்றால் இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான். சிலர் சொன்னார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் ஜாசியாவில், வாழ்க்கை என்றால் உலக வாழ்க்கை மட்டும்தான். நாம் இங்கே உயிரோடு இருக்கிறோம், ஒரு நாள் இறந்து போயிடுவோம், காலம் நம்மை கால ஓட்டத்தில் நாம் அழிந்து போவோம். இதுதான் வாழ்க்கை. திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த குர்ஆன் ஆயத்தை ஈஸியாக சொல்கிறான். எப்படி சொல்கிறேன்னா, அதாவது மாதங்களும் வாரங்களும் மாதங்களும் வருடங்களும் உருண்டோடும், உண்பதும் உறங்குவதும் மட்டும்தான் வாழ்க்கை என்று சிலர் கருதி வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். வாழ்க்கைன்னா எப்படி என்ன கருதியிருந்தாங்க? சாப்பிட்றது, தூங்குவது, உண்பது, உறங்குவது, அப்புறம் நாட்கள் போயிட்டே இருக்கும், இதுதான் வாழ்க்கை என்று சிலர் கருதி இருந்தார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி சிந்தனை ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அவருடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வரும், என்ன சேஞ்ச் வரும் சொல்லுங்கள்? என்ன சேஞ்ச் வரும்? ஒரு சேஞ்சும் வராது, ஒரு மாற்றம் வராது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, அப்படி தான் சாப்பிடணும், படுக்கணும், அப்புறம் எழும்பணும். அது அகார் ஷேக் அடிக்கடி சொல்கிற மாதிரி, திண்டா தூக்கம், எழும்புனா பசி, இந்த மாதிரி இருக்கும். அப்போ சிலர் சொன்னார்கள் வாழ்க்கை என்பது உண்பதும் உறங்குவதும் மட்டும்தான் என்று. இந்த சிந்தனை இருப்பவர்கள், அதாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்ககிட்ட சில போது இந்த முன்னாடி சொல்லுவாங்க, என்னத்த கண்ணையா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார் சினிமாவில், கேள்விப்படுறீங்களா? என்னத்த, அவர் தான் இது, என்னத்த எல்லாம் எதை எடுத்தாலும் அவர் என்னத்தை சொல்லி, என்னத்தை செஞ்சு, என்னத்தை பண்ணி, என்னத்தை என்ன அவருடைய கேள்விப்படுறீங்களா? இலங்கையிலும் இருக்கா? அவரால் இது என்னத்தை அந்த எண்ணம் தான் இருக்கும். என்னத்தை பண்ணி என்ன ஒரே போர், உண்பதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என்றிருந்தால் என்னத்தை மனோபாவம் தான் வரும். அப்புறம் என்னச்சு, இது ஒரு சிலருடைய மனோபாவம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்னும் சிலர் வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதையும் அல்லாஹு தாலா சொல்கிறான். சூரத்துல் ஹதீதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாஹுருன் பைனக்கும் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். வாழ்க்கை என்பது கேளிக்கை, பகட்டு, பெருமை, செல்வம் சேர்ப்பது, பிள்ளைகள் அதிகம் வேண்டும் என்று நினைப்பது, இதுதான் வாழ்க்கை என்று பலர் கருதுகிறார். முதல்ல அவங்க நினைச்சவங்க வாழ்க்கைன்னா உண்பது உறங்குவது. இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கைன்னா என்ன, கேர்லெஸ், அது கேளிக்கை, என்ஜாய், பி ஹாப்பி, என்ஜாய் எவரி மூமெண்ட், அதான். அப்போது இதுதான் சிந்தனை. பகட்டு, பெருமை, பணம் சேர்க்க வேண்டும். இது சூரத்துல் ஹதீதில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லி காட்டுறான். இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் யோசிச்சிருந்தாங்க. இந்த கட்டத்தில் இந்த மாதிரி வாழ்க்கையை யோசிக்கிறவங்க இப்போ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்களா? இல்லை, இருக்கிறாங்க. இப்பொழுதும் இருக்கிறாங்க. வாழ்க்கை ரெண்டு சாரார் குறித்து நான் இங்கே சொன்னேன். உண்பதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை, கால ஓட்டத்தில் நாம் அழிந்து போவோம் என்று ஒரு சாரார் சொன்னார்கள் வாழ்க்கையை குறித்து. இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்க? கேளிக்கை, பகட்டு, பெருமை,
பொருள் சேர்ப்பது, உங்களோட எத்தனை பிள்ளைங்க எனக்கு இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட எவ்வளோ செல்வம் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் என்று பார்த்தீங்களா என்று சொல்லுவாங்க. இது ஒரு முன்னாடி இருந்துச்சு. வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து வாழ்க்கையை எப்படி நினைக்கிறார்கள், அதாவது மேற்குலக மக்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், மேற்குலகத்துடைய நாகரிக தத்துவங்களை தந்தவர்கள் 3 பேருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 3 பேருடைய தத்துவங்கள் தான் பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள், காலேஜ்கள் எல்லாம் இருக்குது. அவர்களுடைய தத்துவங்களின் அடிப்படையில் தான் அவங்க ஓரளவாவது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஒன்று டார்வின், இன்னொன்று காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸோட சிந்தனைகள் நிறைய இருக்குது. இதை குறித்தெல்லாம் விளையாவாரி நம்ம பார்க்க போகிறதுல இருந்தாலும் சொல்கிறேன். 3வது சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆமாம், சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவங்க தான் மேற்குலக சிந்தனையின் சிற்பிகள் என்று சொல்வார். இவர்கள் வாழ்க்கையை குறித்து என்ன சொல்கிறாங்க? டார்வின் என்ன சொன்னார்? வாழ்க்கை என்றால் என்ன? மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொன்னார். மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வேறுபாடு இல்லை. அது அவருடைய இதன் அடிப்படையில் மிருகங்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ என்னாச்சுன்னா, நம்மை வந்து மிருகமாக மாற்றிவிட்டார் டார்வின். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், நீ குரங்கிலிருந்து பிறந்தவன் தான், மிருகம் என்று நம்மை மாற்றிவிட்டார். இந்த வாழ்க்கை, இந்த தத்துவம் இருக்கிறதுனால தான் என்னமோ தெரில, சில இடங்களில் நம்ம பார்ப்போம் வந்து, இப்போ ரோட்டில் போகும்போது கொஞ்சம் சைடில் லைட்டாக நடந்து போகிற போது ஒரு ஆள் பெரிய வண்டியில், நான் அரபு நாட்டிலலாம் பார்த்துருக்கேன், சும்மா லைட்டாக ரோட்டில் இறங்கிட்டோம், அவன் ஃபாஸ்ட்டாக வருவான் அப்படின்னா அரபில் கெல்ப் அப்படின்னா நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. ஆக்சுவலி அவனுக்கு மடியில் ஒரு நாய் இருக்கும். அவன் வண்டியில் பெரிய நாயை வச்சுருப்பான். அவன் யாரை நாயின்னு சொல்கிறான் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அந்த மனிதனுக்கு இந்த சிந்தனை தான், இவன் குரங்கிலிருந்து பிறந்தவன் என்று. அப்போ மனிதனை அந்த டார்வின் என்ன பண்ணாருன்னா வந்து மிருகமாக்கினார். இந்த சிந்தனையோட வாழ்க்கையை பார்த்தா என்னவாகும் யோசிச்சு பாருங்கள். 2வது காரல் மார்க்ஸ் வாழ்க்கையை குறித்து என்ன சொன்னார்னா, மனிதனை பொருளாதார பிராணி, எக்கனாமிக்கல் அனிமல் என்று சொன்னார். அதாவது பொருள் சேர்க்கும் வெறி இந்த தத்துவத்தின் அடிப்படையில் மக்கள்கிட்ட வரும். பொருள் சேர்ப்பது, பொருளீட்டாவிட்டால் மனிதன் இல்லை. அதனால தான் பொது உடைமை கொண்டு வந்தாங்க. மனிதன் என்றால் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன செய்தார் அப்படின்னா, இவர் ஒரு பெரிய உளவியல் தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க இவரை பற்றி. மனிதன் என்பவன் சிரிக்கும் சிந்திக்கும் மிருகம், அவ்வளோதான் சொல்லிட்டார். சிந்திக்கிற பண்டல் ஆஃப் எமோஷன், உணர்ச்சிகளின் பொட்டலம் என்று இவர் வந்து சொன்னார். சரி, இது எப்படியோ அவர் அதை தொடர்ந்து என்ன சொன்னார்னா, மனிதன் காமத்துடன் தொடர்புடையவன். காமம், இச்சை, கோபம், டென்ஷன், இந்த மாதிரி உணர்ச்சிகளின் பொட்டலம் என்று சொன்னார். 3 பேர் 3 தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க வாழ்க்கையில். ஒன்று டார்வின் சொன்னார், என்னென்று மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான். அப்புறம் வந்து இவர் சொன்னார், காரல் மார்க்ஸ் என்ன சொன்னால், எக்கனாமிக்கல் அனிமல். அவர் பொருள் சேர்க்கிறது மட்டும்தான், மனிதன் பொருள் சேர்ப்பதற்காகவே பிறந்திருக்கிறான்டார். இவர் என்ன சொன்னார், உணர்ச்சிகளின் பொட்டலம் என்று சொன்னார். இந்த 3 பேரின் சிந்தனையின் தாக்கம் தான் இன்று உலகத்தில் பரவி இருக்கு. நிறைய ஸ்கூலில், காலேஜில், எல்லா இடத்துலையும் இதுதான் பரவி இருக்குது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நம்முடைய குழந்தைகள் இந்த சிந்தனையை சுமந்து வருகிறார். உண்டா இல்லையா? இது அப்படி தான் சுமந்து வர்றாங்க. சில போது நம்மிடத்திலும் இந்த சிந்தனை ஊடுருவி இருக்கிறது. இந்த சிந்தனையின் தாக்கம் எப்படி வெளிப்படும் யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த சிந்தனை மூளையில் நமக்கு இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணை பார்த்தா என்ன சிந்தனை வரும்னா, அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய சிந்தனை தான் வரும். இச்சை, காமம், இல்லாட்டி கோபம், இல்லாட்டி அல்லது டென்ஷன். அப்போது ஒரு பொருளை பார்க்கும்போது என்ன சிந்தனை வரும்? இது நமக்கு வேணும், சேர்க்கணும்னு தான் யோசனை வரும். வாழ்வை குறித்து சிந்திக்கும் போது டார்வினுடைய சிந்தனை தான் வரும். ஐயோ மிருகம், நம்ம வந்து குரங்கிலிருந்து பிறந்தவங்கடா, அவ்வளோதான். ஆனால் இதை ஒரு சைடில் வைங்க. இதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் வாழ்க்கையை குறித்து ஒரு அழகான தத்துவத்தை சொல்லுது. வாழ்க்கையை குறித்து அழகாக விவரிக்கிறது. எப்படி விவரிக்கிறது? மனிதனை படைத்த இறைவன் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நான் ஒன்று சொல்லட்டுமா, மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டா? நீங்கள் எதையாவது சொல்லணும். இல்லை, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும். இல்லை மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டா? உங்ககிட்ட அடுத்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டா இல்லையா? ஆதமாவா? ஓகே,
அது ஆதிபிதா. ஆதிபிதா நம்முடைய முதல் தாய். மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டா இல்லையா? இருக்கு, உண்டு, இருக்கு, இல்லை இருந்தது, உண்டு. சரி, இது ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். முடிவு உண்டா? மனித வாழ்க்கைக்கு முடிவு உண்டா? இல்லை, அது துனியா ஆக்கிரத்தெல்லாம் கேட்கல, மொத்தத்தில் உண்டா இல்லையா? உண்டா? அதான் மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டு, மனித வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. இட்ஸ் எண்ட்லெஸ் லைஃப். அதனால நம்ம உள்ளத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். எந்த மனிதனுக்கு, அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதனா இருக்கட்டும், மனிதனுக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு இல்லை. அல் குர்ஆன் எண்ட்லெஸ் லைஃப். யோசிச்சு நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு, நமக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆன் சுன்னாவிலும் எங்கு பார்த்தாலும் மனிதனுடைய ஆரம்பம் குறித்து பேசும், முடிவு குறித்து எங்கும் பேசாது. இதான் எண்டு, மனித வாழ்க்கையோட எண்டு என்று பேசாது. ஏனென்றால் மனிதன் அல்லாஹ்வின் படைப்பிலேயே மிகச்சிறந்தவன். நீங்கள் மிருகங்கள் கூட அழிந்து போய்விடும், ஆனால் நம்ம அழிய மாட்டோம். நம்ம உடல் அழிவதை குறித்து நான் இங்கே பேசவில்லை. நம்ம அழிய மாட்டோம். வலக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மனிதனை அழகிய முறையில் படைத்திருக்கிறோம். மனிதனை மாதிரி பெஸ்ட்டு ஒரு படைப்பு இல்லை. அந்த அளவு அழகாக நம்மை படைத்திருக்கிறான். அதாவது சொல்லப்போனால் சூரியனை விட அதிக நாள் வாழுகிறான் மனிதன், வாழ்வான். சந்திரனை விட, ஸ்டார்ஸ் கோள்களை விட அதிக நாள் வாழ்வான் மனிதன். ஆனால் அது ஒரே ஸ்டைலில் இருக்காது. அதான் இப்போ புரிஞ்சா? ஓரளவாவது ஒரே ஸ்டைலில் இருக்குது, ஒரே ஸ்டெப்பாக இருக்காது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது 6 கட்டங்களாக பிரியும். 6 கட்டங்களாக பிரியும். முதல் கட்டம் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? முதல் கட்டம் எங்கே? மனித வாழ்க்கை குறித்து இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரோ கேட்டால் சொல்லணும், ஆமாம் மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டுப்பா, எண்ட்லெஸ், முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல் கட்டம் என்னது? மாஷா அல்லாஹ், ஆலமுல் அர்வாஹ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆலமுல் அர்வாஹுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸ்பிரிச்சுவல் வேல்டா. தெரியாதோ ஒன்று, எல்லாரும் தெரியுதில்ல, ஆன்ம உலகம்னு வச்சா. ஆமாம், உயிர்கள், ஆன்மாவின் உலகம் அப்படி வச்சுக்கலாம். பேயா? ஏங்க நீங்கள் தானா? பேய்ங்கிறது பயமுறுத்துகிற சொல்லாடல் இல்லை. அதில் அர்வாஹங்கிறதெல்லாம் பேய் கிடையாது இல்லையா, ஆன்மான்னு சொல்லும். ஆன்மாக்களின் உலகம். அங்கே தான் முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி மனிதன் வரை அல்லாஹு தஆலா அணுக்களாக படைத்து விட்டான். நிச்சயமாக இதுதான் முதல் உலகம். அங்கே நாம் உருவம் எடுக்கவில்லை, ஆனால் உயிரோடு நாம் என்ன செஞ்சிருந்தோம், படைக்கப்பட்டதுக்கு தான் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படுகிறது. தேவைப்படுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒன்றொன்றாக அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். இது முதல் கட்டம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரத்துல் அராஃபில் சொல்கிறான், வைதா அஹத ரப்புக மின் பனி ஆதம மின் லுஹூரிஹிம் வ துர்ரியதிஹிம் வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம். அதாவது அல்லாஹு தஆலா ஆதத்தின் மக்களை அவர்களுடைய தந்தையர்களுடைய முதுகுகளில் இருந்து வழித்தோன்றல்களாக பிறக்க வைத்தான். முதல்லையே படைச்சிட்டான் அல்லாஹு தஆலா. நம்ம எல்லா மனிதர்களையும் அல்லாஹு தஆலா படைத்துட்டான். இப்போ நாம் நம்முடைய தந்தையர்களுடைய முதுகுகளில் இருந்து நாம் பிறந்து வருகிறோம். அது அனுப்பப்பட்டிருக்கிறோம் தேவைப்படுகிற போது. இதுதான் முதல் உலகம். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை குறித்து நமக்கு சொல்கிறார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையிலே பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் பிறக்க வைக்கிறார்கள். ஃபித்ரா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாத்தில் பிறக்கிறார்கள்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் பிறக்கிறது கிடையாது, இஸ்லாத்தில் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைகள் சிலர் சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்தில் பிறக்கிறது, பெற்றோர்கள் தான், வாப்பா அம்மா தான் அவங்கள கிறிஸ்தவர்களாகவும். இஸ்லாத்தில் இயற்கை என்றால் நேச்சர். இயற்கை என்றால் என்ன? இறைவன் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்கிற மனோநிலைமையில் பிறக்கிறார். இறைவன் ஒருவன் தான் என்று ஏற்றுக்கொள்கிற மனோநிலைமையில் பிறக்கிறார். அதாவது என்னென்னா, இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை காட்டில் வளருது அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை காட்டிலேயே விலங்குகளால் வளருகிறது. ஒரு 10 வயசு 11 வயசு வளருது. அந்த குழந்தையை நாம் தூக்கிட்டு இப்போ தான் வரோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இணை வைப்பு என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த குழந்தையோட மனதில் ஏகத்துவம் என்ற
ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். அதான் இயற்கை அமைப்பில் அந்த குழந்தைகள் பிறக்கிறார்கள். எனவே முதல் கட்டம் என்னது? ஆன்ம உலகம். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார், அல் அர்வாஹ் ஜுனூதும் முஜன்னதா, உயிர்களெல்லாம் படை அணிகள், இந்த மிலிட்டரி மாதிரி என்று சொல்வது, மிலிட்டரி படை அணிகள் என்று சொல்கிறார்கள். ஃபமா தாரஃப மின்ஹா துலிஃப ஃபமா தனாக்கர மின்ஹா இஹ்தலஃப, அங்கு ஒத்து வந்தவர்கள் இங்கு ஒத்து வருவார். நல்ல ஹதீஸ் இது, போர் அடிக்காமல் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கான். உயிர்களெல்லாம் படையணிகள், அங்கு ஒத்து வந்தவர்கள் இங்கு ஒத்து வருவார்கள், அங்கு ஒத்து வராதவர்கள் இங்கும் ஒத்து வர மாட்டார்கள், பிணங்கி செல்வார்கள். ஏதாவது புரியுதா? மாஷா அல்லாஹ், நான் அதான் சொல்ல வந்தேன். மாஷா அல்லாஹ், அங்கேயே பிடிச்சிருக்காது. மாஷா அல்லாஹ், அதுதான். நீங்கள் சில மனுஷர்கிட்ட எத்தனை வருஷம் பழகினாலும் ஒட்டவே மாட்டோம். சிலரை பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்ப்போம். சொல்லுங்கங்க, அவங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது உங்களை. இல்லை, அது உண்மை. அது சாதாரணமான ஹதீஸ் இல்லை, புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், நபிமொழி. இது புகாரியில் 3336வது ஹதீஸ், முஸ்லீம்லேயும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை பார்த்து உண்மை, ஆரம்பத்தில் நான் பார்க்குறேன், எனக்கு ஆமாம், சிலர் பார்க்குற போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல என்று அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்போம். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது? அங்கு நாம் உயிர்களாக, அணுக்களாக நாம் படைக்கப்பட்டு வச்சுருந்தோம். அப்போ அங்கு பல உயிர்கள் சிலரோடு சிலர் அறிமுகமாக இருக்கிறார்கள். சிலருக்கு சிலரை பிடித்திருக்கிறது, சிலருக்கு சிலரை தேவையில்லாமல் பிடிக்காமல் போயிருக்கலாம். அப்போ அதனால தான் ஃபஸ்ட் டைம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்று சொல்கிறோம். அப்போ நாம் சில சமயம் என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இவன் என்ன வேறு சிந்தனையில் பார்க்குறான் போல தெரியுது, அப்படி கிடையாது. ஓகேவா? அப்போது சிலரை ஒரு தடவை தான் பேசியிருப்போம், மறக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில். எனவே இதெல்லாம் அங்கு பார்த்தது. அப்போ மனித வாழ்க்கையுடைய கட்டங்கள், 1வது கட்டம் என்ன? ஆலமுல் அர்வா. 2வது கட்டம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம்? தாயின் கற்பம். தாயின் கற்பத்தில் நாம் வரோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி, ஒரு தாய் கருத்தரித்து 3 முதல் 40 நாட்கள் கருவறையில் அந்த கரு உருவாகி கொண்டிருக்கு. அந்த 3 முதல் 40 நாட்களுக்கு தாய்க்கே தெரியாது தான் கற்பம் தரித்திருக்கிறோமா இல்லையா என்று. அப்போ 40 நாளைக்கு பின்னாடி தான் ஒரு வானவர் அந்த உயிரை ஊதுவார். அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எழுதுவார். இது ஆணா பெண்ணா, நல்லவனா, அல்லது எப்போது மரணம், எவ்வளோ சாப்பாடு அவன் என்று சொல்லி என்று. அப்போது இங்கே இந்த ரூஹ் அப்படின்னு சொன்னால், இப்போ ரூஹ் ஊதுவார்னு சொல்கிறோம், ரூஹுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கா? இது எக்ஸ்ட்ரா. ரூஹ் என்ற வேர்டுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கா? சோல். அது எங்கள் உஸ்தாத் எனக்கு சொல்லி தந்தது. ரூஹ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். விலங்குகளுக்கும் ரூஹ் இருக்கிற, அது நீ ரூஹுன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டார். அதாவது மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா ரூஹை ஊதி இருக்கிறான். ஃபனஃபக்னா மின் ரூஹினா, என்ன மூலனா அப்படி தானே ஷேக்? நாம் நமது ரூஹை ஊதினோம். விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அந்த மாதிரி ஊதின மாதிரி இல்லை. எனவே இந்த ரூஹ் என்பதை ரூஹ் என்றே நாம் வைத்துக்கொள்ளலாம். அப்போது 2வது கட்டம் என்னவென்று சொன்னால் எது? மனிதனுடைய 2வது கட்டம் என்னது? தாயின் கருவறை. இப்போது இந்த இடத்துல இதுவரை நமக்கு சாய்ஸ் கிடையாது. நம்ம சாய்ஸ்னால் புரியுதுல்ல, நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம அணுக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தான், நாம் தாயின் கருவறையில் இருக்கிறோம். 3வது கட்டம் என்ன? உலகத்தின் வருகை. உலகத்துக்கு நாம் தீர்க்கமான கட்டம். அப்போ இதுவரை நமக்கு ஒன்வே கிடையாது, எல்லாம் ஒன்வே தான், சாய்ஸ் கிடையாது. இந்த உலகத்துக்கு வருவது வரை இந்த 3 கட்டங்களிலும் நமக்கு சாய்ஸ் கிடையாது, தான் தீரணும். அப்போது அதாவது சாய்ஸ் கிடையாதுன்னா யாருடைய பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. இங்கிலாந்தில் பிறக்கணுமா இந்தியாவில் பிறக்கணுமா என்று தீர்மானிக்க முடியாது. அதனால தான் குழந்தைகள் எல்லாம் புனிதமானவர்கள். ஈவன் அவர்கள் விபச்சாரத்தின் மூலம் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தை என்னது தான்? புனிதமானது தான்.
அது தவறு வந்து இந்த பெற்றோருக்கு தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே உலகம் ஜங்ஷன், இந்த 3வது கட்டம் தான் ஜங்ஷன். இங்கே பாதையை நாம தான் தெரிவு செய்ய வேண்டும். இதுக்கு தான் இந்த எது எனது பாதை என்பதற்கான இந்த தலைப்பில் நம்ம எடுத்த பாடமே இதுக்கு தான். அப்போது இங்கு பாதையை தெரிவு செய்யாமல், இது ஒரு ஜங்ஷன் வச்சுக்கோங்க. நான் உலகத்துக்கு வந்துட்டோம், உலகத்துக்கு வந்தால் இது ஒரு ஜங்ஷன். இங்கு நாம் பாதையை தெரிவு செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தெரிவு செய்ய வேண்டும். இந்த 3 கட்டங்களிலும் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக உலகம், உயிர்களின் உலகம், ஆன்மாவின் உலகம், தாயின் கருவறை, உலகத்துக்கு பிறக்குதல், இந்த 3 கட்டத்திலும் ஒன்வே தான், சாய்ஸ் கிடையாது. there is no choice. அப்போ இந்த உலகத்துக்கு வந்தால் இங்கே வந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற பாதையை தெரிவு செய்ய வேண்டும். இந்த பாதையை தெரிவு செய்யும் விஷயத்தில் தான் மனிதன் தோல்வியும் அடைகிறான், வெற்றியும் அடைகிறான். எந்த பாதையை தெரிவு செய்வது? அப்போ இங்கு தெரிவு செய்கிற இந்த பாதையுடைய விஷயத்தில் தான் மனிதன் ரொம்ப உச்சபட்ச எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் அந்த பாதையை தெரிவு செய்ய வேண்டும். பாதையை சரியாக தெரிவு செய்யலைன்னா முடிவு கஷ்டம், நஷ்டம். நரகத்தை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுங்க, 67வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுங்க, நரகத்தில் கிடக்கிற மக்கள் சொல்லுவாங்களாம், லவ்குன்னா நஸ்மா நக்கில் மாக்குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் யோசித்திருந்தால், சிந்தித்திருந்தால், சரியான பாதையை தெரிவு செய்திருந்தால் நரகவாசிகளாக இருந்திருக்க மாட்டோமே என்று சொல்லுவார். தொழாததாலோ நோன்பு நோற்காததாலோ அல்ல, சரியான பாதையை நாங்கள் செலக்ட் பண்ணலை, அதனால் இப்போ நரகவாசிகளாக வீழ்ந்து கிடக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் எப்படி பாதையை தெரிவு செய்வது? அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹதைனாஹுன் நஜிதைன், சூரத்துல் பலதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஹதைனாஹுன் நஜிதைன், நாம் 2 பாதைகளை மனிதனுக்கு காட்டி கொடுக்குறோம். 2 பாதையை நான் காட்டி கொடுத்துருக்கோம். யுவர் சாய்ஸ். இங்கே தான் சாய்ஸ் இருக்குது. என்ன பாதை? ஒன்று சுவனப்பாதை, இன்னொன்று நரகத்திற்கான பாதை. சூனப்பாதை என்ன? சுருக்கமாக சொல்ல, ஒன்வேடில் சொல்லலாம். சூனப்பாதை அல்லாஹுடைய விருப்பங்கள் எல்லாம் சூனத்துடைய பாதைகள், மனிதனுடைய விருப்பங்களாக இருக்கும் பட்சத்தில் அது நரகத்தின் பாதையாகத்தான். இப்போ மனிதன் எதை தேர்வு செய்ய வேண்டும்? அதில் தான் கோட்டை விடுறான் மனுஷன். அங்கே தான் அதுவரை அந்த 3 இதுலேயும் சாய்ஸ் கிடையாது. இந்த உலகத்துக்கு வந்த பின்னாடி அவன் வந்து சாய்ஸ் கொடுக்குற போது அவன் தவறிழைத்து விடுகிறான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஹுஃபத்துன் நார் பிஷஹவாத் ஹுஃபத்துல் ஜன்னத்து பில் மகாரிஹ், நரகம் இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் வெறுப்புகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இந்த ஹதீஸ். அதாவது இச்சைகளால் சூழப்பட்டிருக்குன்னா நரகம் இச்சைக்குரிய விஷயங்கள் நிறைய, அதை செஞ்சு அவன் கடைசியில் போகும் இடம் எது? நரகமாக தான் இருக்கும். வெறுப்புகள் என்றால் அல்லாஹுடைய விருப்பங்கள் எல்லாம் மனிதனுடைய வெறுப்புகளாக இருக்கிறது. எனவே அதால் சூழப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு தான் ஒரு மனிதன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவனுக்கு சரியான முறையில் வழிகாட்டாவிட்டால் பேராபத்தாக இருக்கும். ஸோ ஒரு முஸ்லீம் இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், நான் இப்போ இதுவரை சொன்னதிலிருந்து ஒரு முஸ்லீமுடைய வாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் ஒருவர் பிறந்து விட்டால் சொர்க்கத்துக்கு போவாரா? போக மாட்டார், முடியாது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. முஸ்லீம் வாப்பாவுக்கும் முஸ்லீம் உம்மாவுக்கும் பிறந்துட்டா சொர்க்கம் என்று. அப்போது ஒரு முஸ்லீம் உம்மாவுக்கும் முஸ்லீம் வாப்பாவுக்கும் பிறந்த காரணத்தால் மட்டும் ஒருவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். மாறாக முஸ்லீமாக வாழ வேண்டும். அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸானில் ஹவா ஃபைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவை பயந்து மனோ இச்சையை அடக்கி கொண்டால்தான் அவர்தான் என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கு செல்வார். இப்போ இது சுருக்கமாக 4 இதுவரை 3 கட்டங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். 1 ஆன்மாக்களின் உலகம் மனிதனுக்கு, 2 என்னது? தாயுடைய கற்பம், 3வது இந்த உலகம் ஜங்ஷன், 4வது கட்டம் ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால் ஆலமுல் பர்ஸக். அது என்ன சொல்கிறது? மண்ணறை வாழ்க்கை. மண்ணறை வாழ்க்கையை நம்பாத முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள். மீண்டும் மண்ணறை வாழ்க்கை. இப்போ தான் நாம் சொன்ன அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மனித வாழ்க்கைக்கு அழிவு இருக்குன்னு சொல்லிட்டு, உடல் அழியும், உயிர் அழியாது. அப்போ இதில் என்ன தெரியுது? மனித வாழ்க்கைக்கு என்ன கிடையாது? எண்டு கிடையாது, எண்டே கிடையாது. அப்போ உடல் அழியும், ஆன்மா அழியாது.
இப்போ கபரில் கேள்வி கேட்கப்படும். அங்கு ஒரு மோமின் சொல்லக்கூடிய பதில், முனாஃபிக் சொல்லக்கூடிய பதிலெல்லாம் நமக்கு நாம் வந்து படிச்சிருப்போம். ஒரு முனாஃபிக் என்ன சொல்லுவான் ஹா எல்லா கேள்விக்கும் தெரியாது தெரியாது என்று சொல்வார்கள். அப்புறம் வந்து அந்த கேள்வி கேட்டு அங்கே பதில் சொல்லுகிற டைம்லேயே அவனுக்கு சொர்க்கம் நரகம் காட்டப்படும். அவன் சரியான முறையில் பதில் சொல்லிட்டான்னா ஒரு விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் செய்யப்பட்டு திறந்து சொர்க்கம் காட்டப்படும். இதுதான் உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிற இடம், மறுமை வரும்போது நீ அங்கு செல்வாய் என்று அடைக்கப்படும். முடிஞ்சிச்சு. அப்போது அவன் சொல்லுவானா, யார் ரப் அக்கிமிஸ்ஸா இப்போதே மறுமையை கொண்டு வா நான் இப்போதே போகணும்னு சொல்லி, இல்லை வெயிட் பண்ணு என்று அவன் சொல்லப்படும். அவன் பதில் தெரியாவிட்டால் அவனுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் செய்யப்படும், நரகத்தை அவனுக்கு காட்டப்படும். இதுதான் நீ செல்லும் இடம், அந்த நரகத்தை நீ அனுபவிப்பாய் என்று. அப்போ வந்து 4வது கட்டம் வந்து மன்னரை வாழ்க்கை. இது நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வருது. எனவே மரணம் என்பது முற்றுப்புள்ளி இல்லை, அது ஒரு கமா தானே சொல்லுவாங்க, கமா. அப்போ வாழ்வு தொடர்கிறது, வாழ்வு தொடர்ந்து கொண்டே போகிறது. உடலிலிருந்து உயிர் பிரியும் நிச்சயமாக, ஆனால் அந்த உயிருக்கு அழிவு கிடையாது என்பதுதான் மன்னரை வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜுமரில் சொல்லுகிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாபிஹா. அல்லாஹு தஆலா சில உயிர்களை தூக்கத்திலேயே கைப்பற்றுகிறான். முடிஞ்சிச்சு. அப்போது அவ்வாறு மரணிக்காதவர்களின் உயிர்களை வந்து மரணிக்காதவரின் உயிர்களையும் தூக்கத்தில் கைப்பற்றுகிறான். மரணம் யாருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய உயிரை தன் வசத்தில் வைக்கிறான். மரணம் நிச்சயிக்கப்படாதவருடைய உயிர்களை அனுப்பிவிடுகிறான். உயிர்களை எல்லாருடைய உயிரையும் தூக்கத்தில் கைப்பற்றுகிறான். மரணம் யாருக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உயிர்களை அல்லாஹு தஆலா அனுப்பிவிடுகிறான். மரணம் யாருக்கு விதியாக்கப்படவில்லையோ அந்த உயிர்களை திரும்ப அனுப்பிவிடுகிறான். இப்போ வந்து இதெல்லாம் நடக்குமா, ஆலமுல் பர்சக் இருக்கா அப்படின்னா, இதற்கு ஒரு ஒரு நீங்கள் வந்து அந்த மன்னரை வேதனை இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நம்புறீங்களா? மன்னரை வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் நம்பித்தானே தீரணும். இல்லை சந்தேகம் இருக்கா? கண்டிப்பானா நம்பணும். கரெக்ட், மாஷா அல்லாஹ், கண்டிப்பாக நம்பணும். இப்போ அதுக்கு நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, நம்பித்தானே தீரணும். இல்லை சிலருக்கு அதெல்லாம் இமேஜ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் உஸ்தாத் சொல்லுவாங்க, வந்து வந்து எப்படின்னா, உலகத்தில் வந்து உடலுக்கும் உயிருக்கும் இன்பம் துன்பம் இருக்குது. உடலுக்கும் உயிருக்கும், அந்த உடலுக்கு மட்டும் இன்பம் துன்பம் இருக்குது உலகத்தில். மன்னரையில் வந்து உயிருக்கு மட்டும் வந்து இன்பமும் துன்பமும் இருக்குது. மஹ்ஷரில் உடலுக்கும் உயிருக்கும் இன்பமும் துன்பம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உடல் மீண்டும் கொடுக்கப்படும் மீண்டும், இல்லையா? அப்போ இங்கே நமக்கு ஏதாவது இன்பம் துன்பம்னா உயிர் நம்ம அதை அனுபவிக்கிறது, உடல் தான் சோதனை, அதெல்லாம் அனுபவிக்கிறது. மன்னரையில் உயிர் மட்டும்தான் இருக்குது, உடல் தான் அழிஞ்சிருமே. மறுமையில் ரெண்டும். ஆமாம். இப்போது இதற்கு ஒரு உதாரணம், மன்னரை வேதனை உண்மைதான் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வந்து நாம் ஒரு கனவு காண்றோம், ஒரு கெட்ட கனவு காண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? காலையில் எழும்பும்போது எப்படி இருக்கும்? நமக்கு பதட்டமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஐயோ, ஆக்சுவலி நம்ம வந்து உடல் கனவு காணலை, எது கண்டது? உயிர் தான் கண்டுச்சு. ஆனால் அது எப்படி நமக்கு உடம்புலேயும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு அந்த ஃபீலிங் வருதா இல்லையா? ஒரு நல்ல கனவு காணுறோம் அப்படின்னா வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 4 பேர்கிட்ட சொல்கிறோம். இப்போ ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனை என்னவாக இருக்குன்னா, கனவின் விளக்கம். சாப்பாட்டை குறித்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. கனவை குறித்து, கனவின் விளக்கத்தை குறித்து நிறைய புத்தகம் வந்திருக்கு. உண்மையில் நீங்கள் அரபு புத்தக கடைகளுக்கு போனால் என்ன தெரியுது இல்லை சொல்லுங்க பாப்பா. நான் 2 சொல்லியிருக்கிறேன். சாப்பாடு, இஸ்லாமிய சாப்பாட்டு வழிமுறைகளை குறித்து ஒரு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. கனவின் விளக்கம் குறித்த நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. என்ன தெரிஞ்சிச்சு சொல்லுங்க பாப்போம். தூங்குறது, அப்புறம் என்ன செய்யணும்? தூங்குறது, அப்புறம் கனவு காண்றது. கனவு காணும், அந்த கனவின் விளக்கம். ஆக்சுவலி கனவின் விளக்கமெல்லாம் எல்லாட்டையுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட கனவு கொண்டால் யார்கிட்டையுமே சொல்லவே கூடாதுன்றாங்க. ஆனால் அதுக்கு விளக்கம் தேடி அலைகிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பத்துவாவே கேட்குறாங்க. நான் அந்த கனவு கண்டேன் சொல்லுங்கள், இந்த கனவு கண்டேன் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து கனவு வந்து ஒரு சரியத்தில் ஆதாரமாக ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது. கனவை எடுத்துக்கொள்ள முடியுமா? ஷரியத்துடைய அதை வைத்து கனவை வைத்தோன்னு தீர்ப்பு செய்ய முடியாது. கனவை வைத்து அப்போ ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கு. அப்போ இதுவரை நாம் வந்து 4 கட்டங்களை சொன்னோம் மனித வாழ்க்கைக்கு. திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஒன்றாவது ஆன்ம உலகம், 2வது தாயின் வாயை, 3வது
இந்த ஜங்ஷன், இந்த உலகம். 4வது மன்னரை. 5வது மஹ்ஷர், ஹியர் ஆஃப்டர், மறுமை. அப்போ அங்கு தான் மனிதன் எல்லாரும் எழுப்பப்படுவார். இதுதான் மனித வாழ்க்கை. இவையில் என்னது, மனித வாழ்க்கைக்கு ஆரம்பம் உண்டு, என்ன கிடையாது, முடிவு கிடையாது. ஓகேவா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எண்ட்லெஸ் லைஃப், எண்டே கிடையாது. எண்டே கிடையாதுன்னா டயலாக். ஆமாம், ஞாபகத்து வருது. அப்படியா? அவனுக்கெல்லாம் எண்டு உண்டு. அப்போ அங்கு ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு சமம். அது குறித்தெல்லாம் நம்ம நிறைய சொல்லப்பட்டிருக்கு. வேர்வையெல்லாம் உடம்புல ஒட்டி கொண்டிருக்கும். சூரியன் தலைக்கு மேல் இருக்கும். மலக்குகள் அணிவகுத்து வருவார்கள். காத்திருந்து விசாரணைக்கான நேரத்திற்காகவே மக்கள் காத்திருந்து சடைவடைவார். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 சொல்கிறேன். நீங்கள் விசாரணை என்பது கஷ்டமா, தண்டனை என்பது கஷ்டமா? இல்லை இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விசாரணை இருக்கு இல்லையா, இந்த போலீஸ் ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டான் வச்சுங்க. அது அங்கே முன்ன ஃப்ரெண்டில் தான் வச்சுருப்பான், அப்படியே இருப்பான். எப்போ விசாரிப்பானுங்களோ, எப்படி விசாரிக்கிற போது தான் அடி போட்டு பல மாதிரி விசாரிப்பான். போய் சொல்லிட்டானா முடிஞ்சு போச்சு. தண்டனை என்பது என்னதுங்க, அங்கே 20 வருஷம் 30 வருஷம் கழிதிங்கிற சோப்பு ஒன்றும் இல்லை, அடைச்சி தான் கிடக்கும். அது தனிமை, அது கஷ்டம். இருந்தாலும் அது கிடையாதுல்ல. விசாரணை தான் பயங்கர கஷ்டம். அது 2 விசாரணை எப்படி இருக்குமோ, என்ன கேட்பாங்களோ, என்ன தீர்ப்பு வருமோ என்றெல்லாம். அப்போது விசாரணைக்காக காத்திருத்தல் பாருங்க. அதை ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு நிகரானது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அங்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் எல்லாம் கிடைக்கும். அப்போ அங்கு மக்கள் கூட்டமாக அப்படியே நிற்பாங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், வம்தாஸில் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பிரிந்து நில்லுங்கள் மனிதர்கள். 2 கூட்டமாக பிரிவார், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று. அப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் மனித கூட்டங்கள் பிரிக்கப்படும். பின்னர் சோனவாசிகள் சோனத்துக்கு போவாங்க. விசாரணை தொடங்கும். முஸ்லீம்களுக்கு வேகமான விசாரணை இருக்கும். இது நான் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். இது குறித்து பேசுவது நம்முடைய நோக்கம் அல்ல, சொர்க்க விசாரணை குறித்து அதல்ல. இருந்தாலும் அந்த கட்டத்தை குறித்து சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். ஈவன் சில முஸ்லீம்கிட்ட அல்லாஹு தாலா விசாரிக்க கூட மாட்டான். அதாவது ஆமாம் சரின்னு அனுப்பிடுவோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. அதாவது அப்போ கூட அவனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முஸ்லீம்களுக்கு அங்கு பயங்கரமாக உஸ்லிஃபத்துல் ஜன்னத்துல் முத்தகீன் ஒரு வசனம் வருது தெரியுமா? உஸ்லிஃபத்துல் இன்ஷா அல்லாஹ் ஃபாஸ்ட்டு. ஆமாம், ஆமீன் இன்ஷா அல்லாஹ். பாருங்களேன், முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ உஸ்லிஃபத்துல் ஜன்னத்துல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு. நல்லா கவனிங்க இந்த வசனம். இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அருகில் சொர்க்கம் கொண்டு வரப்படும். என்ன தெரியுதுல்ல? திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் யோசிச்சு ஒரு வேடாக யோசிங்க. அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அருகில் சொர்க்கம் கொண்டு வரப்படும். இதில் என்ன தெரிஞ்சு? சொர்க்கத்துக்கு இவங்க போவாங்களா, இவங்க நிற்கிற இடத்துல சொர்க்கம் கொண்டு வரப்படுமா? சொர்க்கம் நெருங்கி கொண்டு வரும். சொர்க்கத்தின் பக்கம் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, சொர்க்கம் நமக்கு பக்கம் வரும். யாருக்கு கண்ணியம் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா பாருங்க. நான் இந்த வசனத்தை யோசிப்பாள், எப்படி உஸ்லிஃபத் நெருங்கி கொண்டு நீ அங்கே நடந்து கூட உனக்கு என்ன செய்யக்கூடாது மாஸ்டரில் கஷ்டம் தரக்கூடாது, அந்த கஷ்டம் கூட தரக்கூடாது, நடந்து கூட உனக்கு கஷ்டம் தரக்கூடாது. எவ்வளோ அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணுமா இல்லையா? ஆமீன். இன்னொரு இடத்துல பாருங்க, ஹத்தா இதா ஃபுத்திஹத் அலைஹிமுல் அபுவாப்னு சொல்கிறான். அதாவது சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளை சொர்க்கத்துக்கும் நரகவாசிகளை நரகத்துக்கும் கொண்டு வரக்கூடிய அந்த சீனை அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறான் தெரியுமா? நரகவாசிகளை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போன உடனே வாங்கன்னு சொல்லி நரகத்துக்கு கொண்டு போக மாட்டாங்களாம். அவங்க வெயிட் பண்ண வச்சு நரக தீர்ப்பு கொடுத்தாச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் என்ன ஆகும்? நரகத்தின் வாசலே திறக்கும். நரகத்துக்குள்ள தண்டனை தான் அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் சொர்க்கம் இவர்களுக்கு அருகில் சொர்க்கம் கொண்டு ஆல்ரெடி டோரெல்லாம் என்னவா இருக்குமா? திறந்துருக்கும், காத்திருக்கும். எனவே அல்லாஹு தாலா இங்கே இதுதான். அப்போ இது 5வது கட்டம். இதுதான் அங்கு சோனவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. அப்போ என்ன இங்கே அல்லாஹு தாலா சொல்ல வர்றான் அப்படின்னா அல்லாஹு தாலா என்ன சொல்ல வர்றான்னா, அல்லாஹ் தஆலா சொல்ற திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ் நான் சொல்கிறது, நான் விரும்பியது போல் உலகத்தில் வாழ்ந்தால் நீங்கள் விரும்பியது போல் மறுமையில் வாழலாம். புரிஞ்சா? அல்லாஹ் சொல்கிறான்,
நான் விரும்பியது போல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீங்கள் விரும்பியது போல் மறுமையில் வாழலாம். உங்களுக்கு சின்ன கஷ்டம் கூட என்ன செய்ய மாட்டோம், தரமாட்டோம். ஆனால் நீங்கள் விரும்பியது போல் உலகத்தில் வாழ்ந்தால் நான் விரும்பியது போல் தான் மறுமையில் நீங்கள் வாழும். அது எது? நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே யார் விரும்பியது போல் வாழ வேண்டும்? அல்லாஹ் தஆலா விரும்பியது. அந்த தான் முக்கியமான. ஸோ ஒரு முஸ்லிமின் நிலை என்னவென்று சொன்னால், எனக்கென்று தனி நிலைப்பாடு கிடையாது, எனக்கென்று உணர்வுகள் கிடையாது, எனக்கென்று ஆசைகள் கிடையாது. அல்லாஹ் விருப்பம் போல் வாழ்வது தான் என்னுடைய விருப்பமாக இருக்க முடியும். ஒரு 50-60 வருடங்கள் நீங்கள், அல்லது 80 வருடங்களில் 90 வருடங்கள் நீங்கள் அல்லாஹுடைய விருப்பம் போல் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம ஆக்சுவலி நம்ம 18 நம்ம வயதுக்கு வந்த பின்னாடி தான் நம்முடைய கேள்வி கணக்கெல்லாம் பதியப்படுது. அதில் விலை மதிக்க முடியாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தர்றான் அப்படின்னா, எத்தனை வருடம் நம்ம தூங்கியிருப்போம், எத்தனை வருடம் வேலை செஞ்சுருப்போம், எத்தனை வருடம் வணங்கியிருப்போம் அல்லாஹு தஆலாவை. கண்டினியூஸாக நம்ம கணக்கு பார்த்தா ரொம்ப ரேர் இருக்குது. ஒரு 10 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தருகிறான். எனவே ஒரு மூமினுக்கு மறுமையில் கேள்வி கூட கேட்காத அளவுக்கு, அதில் கூட அல்லாஹ் தலையிடாத அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு கண்ணியத்தை கொடு. எனவே இங்கே நாம் நாம் நினைக்க வேண்டிய நம்முடைய சிந்தனை மாற்றம் எப்படி இருக்கணும்னா, எல்லாம் மாற வேண்டும். ஒரு மூமினுடைய சிந்தனை மாறணும், பார்வை மாற வேண்டும், யோசனை மாற வேண்டும், செயல் மாற வேண்டும், பேச்சு மாற வேண்டும். இப்படி வாழ்வதற்குத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்மை அனுப்பிடுறார். அப்போ இது ஜங்ஷன். இந்த உலகம் ஜங்ஷன். இங்கே நமக்கு இங்கே தான் நம்ம சாய்ஸ் கொடுக்கப்படுது. எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க என்பதை பொறுத்து, எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ 5 கட்டமாச்சு. திரும்ப ஒரு ஞாபகமூட்டலாக என்னது? 1வது கட்டம் என்னது? ஆன்மாக்களின் உலகம். 2வது கட்டம் என்னது? தாயின் கருவறை. 3வது கட்டம் என்னது? உலகம், ஜங்ஷன். அங்கே தான் நீங்கள் இதுவரை 3 கட்டத்திலே உங்களுக்கு there is no சாய்ஸ், திரும்பி போக முடியாது. 3வது கட்டத்தில் வந்த பின்னாடி தான் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு இது இருக்குது. 4வது கட்டம் என்னது? மன்னரை வாழ்க்கை. 5வது கட்டம் மக்ஷர். 6வது கட்டம் என்ன? 6 கட்டங்களாக மனித வாழ்க்கை பிரிக்கப்படுகிறது. அப்போது சொர்க்கமா நரகமா? குர்ஆன்லையும் ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகத்தை குறித்து பேசியதை விட சொர்க்கத்தை குறித்து, நரகத்தை குறித்து நிறைய பேசியிருக்கு. பார்த்தீங்களா நீங்கள்? எவ்வளோ சொர்க்கத்தை குறித்து எவ்வளோ வர்ணனை, கண்ணால் காணவில்லை என்பது மட்டும்தான். மற்றபடி எவ்வளவு விஷயங்களை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். நரகத்துக்கு அரபியில் என்ன தெரியுமா பேர்? அரபியில் யாருக்கா தெரியுமா நரகத்துக்கு அரபியில் என்ன பேர்? நார். நார் நார் நார்னா ஆக்சுவலி டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? நெருப்பு. நம்ம நரகம் என்று நாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். நார்னா நெருப்பு. நாம் நரகம் என்று நரகங்கிற வேடு கூட ரொம்ப லைட்டாக போயிடுது. நெருப்பு, எல்லாம் நெருப்பு. உணவு நெருப்பு, தண்ணீர் நெருப்பு, ஆடை நெருப்பு, செருப்பு நெருப்பு, எல்லாமே நெருப்பு. வல்லதீன கஃபரு, அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஹஜ்ஜில். அல்லாஹு தஆலா சொல்லுவான், வல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபும் மின் நார். நரகவாசிகளுக்கு நெருப்பாலான ஆடை அணிவிக்கப்படும். நெருப்பாலான ஆடை அணிந்தால் என்றது யுஸப்பு மின் ஃபௌகி ருஊஸிஹிமுல் ஹமீம். அவனுக்கு தலைக்கு மேலே இருந்து கொதிநீர் ஊற்றப்படும். யுஸ்ஹரு பிஹி மாஃபி புத்தூனிஹிம் வல் ஜுலூத். அவனுடைய வயிற்றுக்குள்ளிருக்கக்கூடிய உறுப்புகளையும் தோள்களையும் அது என்ன சொல்கிறது, அது கிழித்து பிச்சு தெரியும், எல்லாத்தையும் வெந்து உருகும் அது என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சொர்க்கத்துடைய கடைசி மனிதனை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு தடவை சொர்க்கத்தில் ஒரு மனுஷன் போனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அது எப்படி சொல்கிறேன். நரகவாசி சில சம்பவம், சில முஸ்லீம்கள் தப்பு செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த தவறுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா நரகத்தில் என்ன செய்வான்? தண்டனை கொடுப்பான். அவர்கள் ஈமான் கொண்ட, தண்டனை அனுபவிக்காமல் யாரும் போக முடியாது. அவருடைய ஈமான் கொண்ட காரணத்தால் அந்த தண்டனை முடிந்த பின்பு அவர்கள் எங்கே அனுப்பப்படுவார்கள்? எங்கே? சொர்க்கத்துக்கு. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி திருமதியில் பதிவு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு நுழைகிற கடைசி மனிதனை, லாஸ்ட் மேன், அவனை குறித்து சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய தண்டனை காலம் முடிந்த பின்பு அவனுக்கு அவனுடைய பகுதியிலிருந்து சிலபோது நரகத்தின் வாசல் திறந்து மூடப்படும். அவனுக்கு மட்டும். அப்போ நரகத்தின் வாசல் அவன் ஃபுல்லாக நெருப்பு தானே. நரகத்தின் வாசல் திறக்கிற போது அவனுக்கு குளிர் காற்று அவனுக்கு மூஞ்சில் அடிக்கும்.
சில போது க்ளோஸ் பண்ணால் திரும்ப வெப்ப காற்று. அப்போ அவன் அந்த க்ளோஸ் பண்ணி இது பண்ண அப்போ அல்லாட்ட கேட்பானே, யா அல்லாஹ் இந்த திறந்தி மூடிய இந்த வாசலை கொஞ்சம் திறந்து எனக்கு விட்டுடேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவானாம் அவன்கிட்ட, இல்லை நீ திறந்துடலாம், ஆனால் நீ அதுக்கப்புறம் வேற ஏதாவது என்னட்ட கேட்பியோ இல்லை நான் அஞ்சுக்கிறேன். புரியுதா? ஏதாவது வேற ஏதாவது என்னட்ட கேட்பியோ இல்லை நான் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். அப்போ திறந்து கொடுப்பான் அல்லாஹு தாலா, வெளியே வந்துடுவான். அப்போது அங்கே ஒரு பெரிய மரம், கொஞ்ச நாள் அதில் இருப்பான். ஒரு பெரிய மரம் அவனுக்கு காட்சிக்கு தெரியும். அதில் கனிகள் பூத்து குலுங்கும், நல்ல நிழல். அது ஒரு நிழலே பார்த்துருக்க மாட்டான், பல வருடம் நெருப்பில் கிடந்திருப்பான். அது திரும்ப அல்லாட்ட கேட்பான் வந்து, யா அல்லாஹ் அந்த மர நிழலில் என்னை கொஞ்சம் விட்டுடு என்று. அப்போ அல்லா தாலா சொல்லுவான், நம்ம அடியான இதுதானே அவன்கிட்ட நான் முதல்ல நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. இல்லையா அல்லாஹ் இதுதான் கடைசி என்று அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்கும்போது, அப்போ அதுக்கப்புறம் இதை கேட்கக்கூடாது, இல்லை கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். அப்போ அந்த மர நிழலில் அல்லாஹு தஆலாவை அனுமதிப்பான். இதுதான் கடைசி மனிதன். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன ஆகும்னா, சொர்க்கத்துடைய வாசல் திறந்து மூடும். அந்த சொர்க்கத்துடைய வாசல் திறக்கிற போது குளிர்ந்த காற்றும் நறுமணமான காற்றும் சொர்க்கவாசிகளுடைய அந்த மகிழ்ச்சி கூக்குரலும் அந்த சந்தோஷம், அவங்க அந்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அடைக்கும், திறக்கும், அடைக்கும், க்ளோஸ் பண்ணும். இப்போது இவனுக்கு என்ன ஆகும்? போகணுன்னு தோணும். என்ன ஆகுனாலும் அல்லாட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கானே, இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பான் இவன், யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்தின் பக்கம் என்னை, அந்த பக்கத்தில் மட்டும் என்னை விட்டுடு. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், இனியும் நீ ஏதாவது என்னிடத்தில் கேட்பா என்று நான் பயப்படுகிறேன். அப்போது அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவன் சொன்னான், இனி கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்தில் ஒரு கால் வைக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனுமதிப்பான். அங்கே போய் பார்த்தா அவனுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். அப்போ வானவரிடத்தில், அது நீண்ட வரலாற்றுடைய ஒரு ஹதீஸுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், வானவரிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுவானாம், என் அடியான் வந்திருக்கு. அவன் தான் யார்? கடைசி மனிதன். அல்லாஹு தாலா சொல்வானாவான், அவனை கற்பனை செய்ய சொல்லுங்கள். புரியுதா? இமேஜ் பண்ண சொல்லுங்க. என்ன கற்பனை பண்ணுறது? அதாவது உலகத்தில் அவனுடைய அறிவின் அடிப்படையில் பிரமாண்டமான ஆட்சி யார் ஒருவர் செய்திருக்கிறாரோ அந்த பிரமாண்டமான ஆட்சி நிலப்பரப்பு அவ்வளவு தூரம் கற்பனை செய்ய சொல்லுங்க. அவனுக்கு தெரிந்து இருக்கும் இல்லையா நிலப்பரப்பு, வந்து கற்பனை செய் என்று சொல்லும்போது அவ்வளவு இடமும் சொர்க்கத்தில் உனக்கு உண்டு, பிரமாண்டமான. அப்போது அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், யா அல்லாஹ் தஸ்தஹ்ஸிஉ பி, என்னை வச்சு கிண்டல் அடிக்கிறாயா? நான் தான் கடைசி மனிதன், கிண்டல் பண்ணி நீ ரப்புல் ஆலமீன், நீ அகில உலகங்களுக்கான இறைவன், என்னை கிண்டல் அடிக்கிறாயா என்று கேட்பானாம் அல்லாஹு தாலா இடத்தில் அவன். அப்போது அல்லாஹு தாலா, இல்லை, எனது அடியானுக்கு அவன் கற்பனை செய்ததைப் போல 1 மடங்கல்ல 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு கொடுங்கள் என்று அவன் கற்பனை செய்து கடைசி மனிதன் சொர்க்கத்தில். அப்போது அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த அடியான் சொல்வானாம், போதும் யார் கஃபீத் குஃபீத் குஃபீத், போதும் யா அல்லாஹ். அப்போது அல்லாஹு தாலா சொல்லுவானாம், என் அடியானுக்கு அவன் கற்பனை செய்ததைப் போல 10 மடங்கு சொர்க்கத்தில் இடம் கொடுங்கள். அவ்வளோ பிரமாண்டமான அந்த இடத்தில் அவன் வந்து தங்குவான் ஒரு அடியான் இவை யார்? கடைசி மனிதன். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொர்க்கத்தை குறித்து குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய அந்த வர்ணனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அகலத்தை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கும், நீளத்தை குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்காது. அர்லுஹா கார்லு சமாவாதி வல்லர், அகலமே வானம் பூமியை விட பிரமாண்டமாக இருக்கும். அப்படியே நீளம் எவ்வளோ இருக்கும்? இமேஜ் பண்ணவே முடியாது. எனவே இங்கே சுருக்கமாக நாம் சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தை 2 மனிதர்கள் 2 விதமாக பார்க்கிறார்கள். ஒரு காஃபிர் எப்படி பார்க்கிறார், ஒரு மோமின் எப்படி பார்க்கிறார் என்று நாம் வந்து பார்ப்போம். காஃபிருடைய பார்வையில் இந்த உலகம் அழியாதது, நிரந்தரமானது, அப்படி தானே பார்க்குறாரு. ஒரு மோமின் எப்படி பார்க்குறார்? உலகம் அழியக்கூடியது. ஒரு காஃபிர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா வந்து, இந்த உலகத்தில் வந்து பொருள் சேர்க்கலாம், நிறைய பொருள் தேடு, எப்படி வேண்டுமென்றாலும் சேர்த்துக்கொள், ஹலால் ஹராம் தேவையில்லை, அதெல்லாம் சேர்க்கிற பொருளெல்லாம் எனக்கு என்று அவர் நினைக்கிறார். ஆனால் ஒரு மோமின் ஹலால் ஹராம் பேணித்தான் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு காஃபிருடைய பார்வையில் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் மோமினுடைய பார்வையில் என்னுடைய வாழ்க்கையை யார் முடிவு செய்ய வேண்டும்? அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும். ஒரு காஃபிர் வந்து குறுகிய வழியில் வெற்றி பெற முயற்சி செய்வார். ஆனால் ஒரு மோமின்
நியாயமான வழியில் வெற்றி பெற முயற்சி செய்வார். ஒரு காஃபிர் சின்ன விஷயம் என்றாலும் தாங்க மாட்டார். ஆனால் ஒரு முஸ்லிம் பிரளயமே வந்தாலும் தாக்கு பிடிப்பார். மூமினை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் ஒரு நாணலை போன்று, நாணல்னா தெரியுமா? நாணல்னா என்ன? ஆமாம், கிராஸ். அந்த ஆற்று ஓரங்களில் இருக்கும். அது புயலே வந்தாலும் சாயும், அப்புறம் அது என்னவாயிடும், அப்புறம் நிமிர்ந்துடும். ஆனால் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய மரங்களெல்லாம் நீங்கள் இப்போ தேக்கும் மரம், அது ஒரே அடி தான், அதெல்லாம் கீழே விழுந்துடும். எனவே ஒரு மோமின் நாணலை போன்றவர். அப்போது அந்த ஒருவர் தான் முஸ்லீம், அவர்தான் முஸ்லீம், அவர்தான் வெற்றியாளர். எனவே இங்கே நாம் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், அருமை தோழர்களே, இந்த ஜங்ஷன், மூன்றாவது கட்டம் முடிந்து நாம் நிற்கக்கூடிய ஜங்ஷன், அங்கு தான் மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த சாய்ஸில் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை என்ன, அது இஸ்லாம் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பிரேக்குக்கு பின்னாடி பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். வாழ்வினுடைய 6 கட்டங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதில் 3வது கட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், சூஸ் பண்ணணும். அப்போ அந்த சூஸ் பண்ணக்கூடியதில் தான் நாம் ரொம்ப கவனமாக இருக்கு. எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய இறுதி முடிவு இருக்கிறது. மனித வாழ்வுக்கு ஆரம்பம் உண்டு, முடிவே கிடையாது என்று. வாங்க சகோதரர்களே, வாருங்கள், வருகை தாருங்கள், எங்களோடு சங்கமியுங்கள். போதும் வடை தின்றது. ஆமாம் ஆமாம், எடிட் பண்ணுவாங்கல்ல. வடை தின்றது போதும், படையில் வந்து சேருங்கள். ஆமாம். இப்போ அப்புறம் வரமாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ வடையா? வந்தால் தானே நல்லா இருக்கும் எல்லாம். ஓகே, சரி. அந்த 3வது கட்டத்தில் நாம் தேர்ந்தெடுப்பது தான் நம்முடைய வாழ்க்கை தான் இஸ்லாம். இப்போ இன்றைக்கு இஸ்லாத்தின் தனித்தன்மைகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த உரையை நான் ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட தான் கேட்பேன். முஸ்லிமின் முதல் வேலை என்ன? வேலையாது? யார் வேணாலும் சொல்லலாம், பதில் சொல்லலாம். சாப்பிட்றாமா? பார்த்தீங்களா நீங்கள்? ஏப்பா தீனன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி கிட்ட அது வேலையா? முதல் வேலை வேலையா? வேலைன்னு அது வேலை முதல். அதை எல்லாரும் உழைக்கிறான். நான் கேட்டது முஸ்லீமின் முதல் வேலை என்ன? அப்போ இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்டபோது கூட நமக்கும் பதில் தெரியாது. நான் இப்போ பதில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட பெருசாக கேட்குறேன். ஆக்சுவலி நமக்கும் தெரியாது. முதல் தடவை கேட்டபோது நானும் இந்த மாதிரி தான் பதில் சொன்னேன். ஆக்சுவலி பாங்கு சொன்னால் முதல் வேலை என்ன முஸ்லீமுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை தொழணும். பதில் சொல்கிறது வேற, அது இல்லை. தொழணும், கடமை, அப்படி தானே? ரமலான் வந்தால் முதல் வேலை நோன்பு வைக்கிறது. அதே மாதிரி முஸ்லீமின் முதல் வேலை என்றால் என்ன அப்படின்னு பாங்கு தொழுதுட்டான். தொழுத பிறகு வேலை இல்லைல்ல, அடுத்த பாங்கு சொன்னால் தானே. ரமலான் வருது, நோன்பு நோற்றோம், 1 மாதம் முடிச்சு, அப்புறம் அடுத்த அதுவரை இடையில ஒன்றும் இல்லைல்ல. அதனால் இந்த மாதிரி யோசித்து முஸ்லீமின் முதல் வேலை என்ன என்ற ஒரு தாவா பணி. நீங்கள் என்ன உறக்க தூக்கத்துலேயும் 24 அப்படி ஆரம்பத்துலேயும் தான் செஞ்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஒரு முஸ்லீம் தான் ஒரு முஸ்லீம், அதாவது வயசுக்கு வந்த பின்னாடி அவர் இல்லை, ஒரு 15க்கு வச்சுக்கும், 15 பின்னாடி. அதாவது நான் சொல்கிறேன், சரியா இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லாட்டி கரெக்ஷன் பண்ணித்தாங்க. ஒரு முஸ்லீமின் முதல் வேலை என்னவென்று சொன்னால், அதாவது வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்து இஸ்லாத்தை குறித்து தெரிந்து கொள்வதுதான் முதல் வேலை. ஆமாம், அது வேலை தானே. இஸ்லாத்தை குறித்து தெரிஞ்சுக்க நீங்கள் படிங்க, வேலை தானே அது.
அது ஒரு வேலை, நீங்கள் அது ஒரு முக்கியமான பணி, அது பணி. ஆமாம், படித்து தானே, அது ஒரு வேலையாக அது ஒரு இது. சரி, அப்போ என்ன சொல்லலாம்? இந்த வார்த்தைகளை மாற்றிக்குங்க, வார்த்தையை மாற்றிக்குவோம். இல்லை அது நான் ஒரு புரிகிறதுக்காக வேண்டி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். வேலையை ஒரு செய்ய வேண்டிய முதல் கடமை, பொறுப்பு இஸ்லாத்தை படிப்பது தான். அதுதான் முதல் பொறுப்பாக இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹுவின் விருப்பப்படி, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹுவின் விருப்பப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர? அல்லாஹுடைய விருப்பு வெறுப்பு என்ற கலெக்ஷன்ஸ், இந்த தொகுப்பு இருக்கு இல்லையா, அதை கையில் எடுப்பது தான் முஸ்லீமுடைய முதல் பொறுப்பாக இருக்கு, வேலையாக இருக்கு. முடிஞ்சா? விருப்பு வெறுப்புனா புரியுதா? அல்லாஹ் சொல்ல விருப்பு வெறுப்பு தொகுப்பு இருக்குல்ல, குர்ஆன்னு வச்சுக்கோங்க, ஹதீஸ்னு வச்சுக்கோங்க, எதுவாக இருந்தாலும் அந்த தொகுப்பை கையில் எடுக்க வேண்டும். அப்போ முஸ்லிமாக இருப்பவர் முதலில் இந்த தொகுப்பை கையில் எடுக்க வேண்டும். ஏன்? அனைத்தும் அதில் மிக நுணுக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை குறித்து சொல்லுவாங்க வெல் ஆர்கனைஸ்டு ரிலீஜியன் என்று சொல்லுவார்கள், மிக அழகாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மார்க்கம். அப்போ இப்போ உதாரணமாக ஒரு காட்டிலையோ ஒரு இருள்லையோ ஒரு இருட்டிலையோ நடந்து போகக்கூடியவருடைய முதல் வேலை என்னவாக இருக்கும்? வெளிச்சம் தேவை. எங்கேயாவது வெளிச்சம் தானே இருக்கு, இல்லாட்டி கீழே விழுவார். டார்ச்சு மொபைலில் ஏதோ ஒன்று அவர் வெளிச்சத்தை தேடணும், இல்லை வெளிச்சத்தை கொண்டு போயிருக்கணும். அதை மாதிரி தான் நாம் ஜங்ஷன் வந்துட்டோம், 3வது கட்டத்துக்கு வந்து விட்டோம் என்றால் இந்த தொகுப்பை கையில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அறியாமை ஜாஹிலியா என்ற இருள் பரவி கிடக்கிறது. இப்போது இந்த தொகுப்பை கையில் எடுத்தால் என்ன நடக்கும்? நான் தொகுப்புன்னு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதல், அந்த தொகுப்பை நீங்கள் கையில் எடுத்தால் ஒரு அதிசயம் நடக்கும். என்ன அதிசயம் நடக்கும்? இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் பார்க்கிற அனைத்தும் ரெண்டா தெரியும். புரியுதா? ஐயோ, நீங்க அங்கே போவாதீங்க ப்ளீஸ். எல்லாம் இல்லை, அந்த மாறு கண்ணு கிடையாது. மாறு கண்ணை சொல்லலை, மாறு கண்ணு கிடையாது. பொதுவாக மாஷா அல்லா அலைக்கணும். எதை நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுடைய தீர்வு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலும் என்ன தெரியும்? 2 தெரியும். சொல்கிறது ஓரளவாவது வருதா? எல்லாமே உண்மை பொய். இதில் எது உண்மை எது பொய், எது நல்லது எது கெட்டது, எது சத்தியம் எது அசத்தியம், எது ஹலால் எது ஹராம் என்று எல்லாமே 2 தெரியும். யாருக்குத்தான் தெரியும்? அந்த குர்ஆன் கிடையாது, அந்த தொகுப்பு என்று சொன்னேன். அந்த தொகுப்பை எடுத்தவருக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று தான் தெரியுது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம்? அவர் தொகுப்பு இன்னும் கையில் எடுக்கலன்னு அர்த்தம். அதான். ஆமாம், ஒரு மூமின் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது இல்லையா? இவனுக்கு எதை செய்தாலும் எதை பேசினாலும் இது கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, உண்மையா பொய்யா, சத்தியமா அசத்தியமா, தெரியுமா தெரியாதா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த தொகுப்பை கையில் எடுக்கணும். இஸ்லாத்துக்கென்று தனித்தன்மை இருக்குங்க, நிறைய தனித்தன்மை இருக்குது. அதை பற்றி பார்த்தா உண்மையில் நல்ல ஆச்சரியமாக இருக்கும். இஸ்லாம் என்ற இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? அதோடைய வார்த்தையின் பொருள் என்ன? இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு சரண்டர், ஓகே, ஆமாம், கட்டுப்படுதல், அதான் யாரோ சொன்ன கேட்டேன். ஆமாம், அமைதி 2 இருக்குது. ஆக்சுவலி இந்த இஸ்லாம் ஏனைய மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாம் என்ற வார்த்தை வேடு இருக்கு இல்லையா, இது ஒரு குறிப்பிட்ட நபரோடோ ஒரு இனத்தோடோ ஒரு மொழியோடோ சம்பந்தப்பட்டது கிடையாது. நீங்கள் பாருங்கள், சொல்கிறது புரியுதா? அதாவது ஒரு ஏனைய மதங்களை நீங்கள் பாருங்கள். யூத மதம் என்ன சொல்லுது? அது ஒரு இனத்தின் பெயர், அப்படிதானா? ஜூஸ் ஒரு இனம். ஹிந்து என்னது? இல்லை, அது என்ன பேர்? இந்துங்கிறது இனம் கிடையாது, இந்தியா பிரதேசம், ஒரு நாட்டின் பேர். அதை மதம் என்று சொல்கிறார். கிறிஸ்தவம் என்னது? இயேசு கிறிஸ்து. இது சொல்கிற புரியலையா உங்களுக்கு?
ஆமாம், இந்துஸ்தான், ஹிந்து பிரதேசத்தின் பெயரை வச்சு தான் ஹிந்து என்று சொல்கிறார்கள். யூத மதம் என்பது யூத ஒரு இனத்தின் பெயர். கிறிஸ்தவம் என்பது ஒரு தனிநபர், இயேசு கிறிஸ்து அவருடைய பெயர். புத்தம் ஒரு புத்தர் கரெக்ட், அதுதான். அப்போ இதுதான். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், இஸ்லாம் எதை சொல்லுவீங்க? ஒரு மதத்தின் பெயர் அல்ல, ஒரு இனத்தின் பெயர் அல்ல, ஒரு பிரதேசத்தின் பெயர் அல்ல, ஒரு தனிப்பட்ட நபரின் பெயர் அல்ல. அதனால தான் சில இடங்களில் புத்தகங்களில் முகம்மதியர்கள் போடுவாங்க. அது கூடுமா? ரைட்டா ராங்கா? ராங். நான் முகம்மதியர்கள் கிடையாது, கிடையாது. முஸ்லீம்ஸ் நாம முகம்மதியர்கள் தப்பாக எழுதுவானுங்க. முகம்மதை சார்ந்தவர்களா நாம் கிடையாது, நபர் கிடையாது. அப்போ இஸ்லாம் என்பது பட் அது இஸ்லாம் என்பது கோட்பாட்டின் பெயர், ஒரு தத்துவத்தின் பெயர், ஒரு தியரி, ஒரு கான்செப்ட், அதனுடைய பெயர். அதனால தான் நான் அன்னைக்கு கூட உங்களுக்கு சொன்னேன், யூதர்களும் பிராமணர்களுக்கும் ஒரு தனி கர்வம் இருக்கு. யூதர்களும் பிராமணர்களும் யாரும் என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு ஹிந்துவே பிராமண மதத்துக்கு நான் பிராமண பிரிவுக்கு நான் வரேன்னா என்ன முடியாது. பிறந்து தான் வளரட்டும். இதைப்படி நான் படிச்சிருக்கேன். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க 3 தலைமுறையினர், அதுவும் அப்பாவும் அம்மாவும் யூதராக இருந்து 3 தலைமுறையினர் வழியாக வந்திருந்தா தான் அவன் யார்? யூதன் பிறந்து தான் வர வேண்டும். யூத மதத்தில் போய் நம்ம சேர முடியாது. எனவே இஸ்லாம் என்றால் என்ன என்று சொன்னால் அது ஒரு கோட்பாடு. அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த கோட்பாட்டை தான் நாம் கையில் எடுக்க வேண்டும். அப்போ இஸ்லாம் என்பது, இஸ்லாத்துக்கான பொருள் நான் கேட்ட ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க, சரண்டர் தானே, கட்டுப்படுதல். இன்னொன்று இருக்குது, இன்னொன்று பீஸ், அமைதி. அப்போ இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல், அமைதி. திரும்பவும் சொல்லணும், இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு கட்டுப்படுதல், அமைதி, இந்த 2 வேர்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. யாருக்கா தெரியுமா? இல்லை, அது டிரான்ஸ்லேஷன். திரும்பவும் கட்டுப்படுதல், அமைதி. சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. கட்டுப்படுதல், அமைதி, 2க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சரி, நானும் சொல்லட்டுமா? எங்கு கட்டுப்பாடு இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும். சரிதானா? கட்டுப்படுதல் எங்கே இருக்குதோ அங்கே அமைதி கண்டிப்பாக இருக்கு. ஆமாம், உனக்கு கட்டுப்பட்டானா முடிஞ்சு போச்சு. அவன் என்ன செய்ய மாட்டான்? கிளர்ச்சி செய்ய மாட்டான், போராட மாட்டான், சண்டை செய்ய மாட்டான். அப்போது இஸ்லாம் ஒரு கான்செப்ட், இது ஒரு மதம் கிடையாது. அப்போது கட்டுப்படுவதன் மூலம் அமைதியை ஏற்படுத்தும் மார்க்கம்தான் இஸ்லாம். கட்டுப்படுவதன் மூலம் ஒன்று. அப்போ இஸ்லாத்தின் அந்த வேர்டுக்கு பேர் புரிஞ்சிச்சா? இஸ்லாம் என்ற வேர்டுக்கு என்ன பெயர்? கட்டுப்படுதல், அமைதி. இஸ்லாம் என்ற அந்த வார்த்தை ஒரு மதத்தின், ஒரு இனத்தின் பெயர் அல்ல, ஒரு பிரதேசத்தின் பெயர் அல்ல, ஒரு தனிப்பட்ட நபரின் பெயர் அல்ல. மாறாக இஸ்லாம் என்பது ஒரு கோட்பாடு, ஒரு கான்செப்ட், அதனுடைய பேர். 2வது, இஸ்லாத்துக்கு ஏன் இதை நாம் ஏன் எடுத்துக்கணும்? இந்த தொகுப்பை நாம் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, 2வது, வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் இது வழிகாட்டும். அது நம்ம பயான்ல எல்லாம் நிறைய கேட்டிருப்போம். எல்லா துறைகளுக்கும் இது வழிகாட்டும். இந்த உலகத்தில் இதுவரை தோன்றிய தலைவர்களை நீங்கள் பாருங்கள். இதுவரை தோன்றின பிரபலமான பெரிய புரட்சியாளர்களாக இருக்கலாம், தளபதிகளாக இருக்கலாம், அஹிம்சாவாதிகளாக இருக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி இருக்க மாட்டார். உதாரணமாக காந்தி அடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் எதில் பிரபலம்? எதில்? அஹிம்சை. அவர்கிட்ட போய் போர் தொடர்பான ஐடியா கேட்டால் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனால் போர் தேவையா? நாட்டுக்கு தேவைதான். போர் தேவை. ஆமாம். இப்போ குண்டர்களை எதன் மூலம் எப்படி அடக்குவது? ஐநால நீங்கள் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஐநால அமைதிப்படை திரைப்படம் கிடையாது, அமைதிப்படை. அப்போ இந்த வேர்டு எவ்வளோ முரணாக இருக்குது பாருங்கள். அமைதிப்படை. அமைதியை நிலைநாட்டுவதற்கும் என்ன தேவைப்படுது? படை தேவைப்படுது. ஆச்சரியமாலாம் இருக்குது. அமைதிக்கு எதுக்குடா படை? அமைதியை வர வைக்க வேண்டும் என்றால் கூட படை தேவைப்படுது. இப்போ காந்திஜிட்ட போய் எதை குறித்து கேட்க முடியாது? போரை குறித்து கேட்க முடியாது. அவரால் வழிகாட்ட முடியாது. அவர் அஹிம்சை 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 என்று தான் பேசிக்கொள்வார். அப்போ சரி, நெப்போலியன் எடுத்துக்கொள்ளுங்கள். நெப்போலியன் எதை கேட்க முடியாது? நீங்கள் அஹிம்சையை கேட்க முடியாது. அவனுக்கு போர் தான். அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எந்த மனிதனாலும் முழுமையாக வழிகாட்ட முடியாது. ஓகேவா? இந்த முதலாளித்துவத்தின் கேபிட்டலிசம் நீங்கள் பாருங்கள், அதுக்கு சமூகம் தெரியாது. தனி மனிதனுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியை தான் அது பேசும். கம்யூனிசத்துக்கு தனி மனிதனை தெரியாது.
அது பொது உடைமை தத்துவங்களை குறித்து தான் பேசும். அப்போ இந்த குறைகள் எதுவும் இஸ்லாத்தில் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அப்போ இது ஏன் கிடையாது என்றால், மற்ற எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது. இது யார் உருவாக்கியது? அல்லாஹ் படைத்தவன் உருவாக்கியவன். ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், எனக்கு தெரியாது, நான் அங்கே இருக்கும்போது பார்த்தது, இங்கு நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். பொதுவாக இவர்களிடத்தில் மதத்துக்கு பெருசாக மதிப்பு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். உண்மையா பொய்யா தெரியல, ட்ரூ. மதிப்புக்கு அதனால் நான் கேள்விப்பட்ட உண்மையாக எனக்கு தெரியல, சர்ச்சுகளை சொல்லாமான்னு தெரியல, அப்புறம் பள்ளிவாசல்களாக மாறி வருகிறது அந்த மாதிரி நிறைய. அது நம்ம அது பேசலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். சரி, ஏதோ ஒன்று சர்ச்சுடைய பயன்பாட்டிலேருந்து நீங்கிடுச்சுல்ல. அதுதான் கரெக்ட். அது அந்த பெரிய வழி, அதாவது அந்த மத நம்பிக்கை குறைந்து வருகிறது. நியூ ஜெனரேஷன் அதான் ஏதோ நிராகரிக்கிறார்கள், மதத்தை நம்புவதில்லை. அதாவது இந்து மதமும் அப்படித்தான். அவர்கள் எதுக்காக இந்துவை பயன்படுத்துகிறார்கள் என்கிறது உங்களுக்காக தெரியும். மத நம்பிக்கைகள் கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு சாதாரண முஸ்லீம் இடத்தில் அவன் ரொம்ப பயோஸாக, ரொம்ப பயபக்தி உள்ள முஸ்லீமாக இல்லாவிட்டால் கூட இஸ்லாத்துடைய அந்த வழிகாட்டுதலுக்கு கண்ணியம் கொடுப்பான். நீங்கள் தொழாதவண்ட கூட போய் ரசூலுல்லாவை கொடுத்து பேசி பாருங்கள், என்ன செய்வான்? பொலேர்னு நட்டு வச்சுருவான் நமக்கு. ஆமாம், கேரளாவில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு தொழாதவன் தான் பெஞ்சில் டீ குடிச்சிட்டு இருக்கிற போது அவன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டான் ஒரு முஸ்லீம். அங்கே ஒரு பக்கத்தில் நான் முஸ்லீம் ரசூலுல்லாஹ் குறித்து மோசமாக பேசிட்டான். அந்த டீ கப்போடு தூக்கி அடிச்சிட்டான். அவனை பள்ளிவாசலுக்கு போக மாட்டான் இவன் முஸ்லீம். அது என்னாச்சுன்னா பெரிய அவனுக்கு கண்ணமெல்லாம் கிழிஞ்சி, இதை சூடு டீ வேறு, அந்த நம்ம ஊரில் அந்த கிளாஸ் அதெல்லாம் கிழிஞ்சி போலீஸில் போயிடுச்சு, கேஸ் போயிடுச்சு. அவன் அந்த பிளாஸ்டிக் இதோடு அங்கே கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் விசாரிக்கிறார். அப்போ விசாரிக்கிறவர் என்ன நடந்துச்சுன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறார். முதல்ல இவன்ட அந்த பாதிக்கப்பட்டவன்ட கேட்குறாரு, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. நீ என்ன தான் சொன்ன, இந்த அளவு அவனை அடிச்சிருக்கான் அப்படின்னு. நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போகும்போது திரும்ப அங்கே சொன்னான், நீ அன்றைக்கி அங்கே சொன்ன அந்த வார்த்தையை இங்கே சொன்னா கோர்ட்டுன்னு பார்க்க மாட்டேன், குத்துவேன் அப்படின்ட்டான். அதாவது முஸ்லீம்கள் என்ன, நான் என்ன சொல்ல வரேன், இது ஒரு அடையாளம் அல்ல முஸ்லீம்களிடத்தில். ஈவன் மத நம்பிக்கை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இஸ்லாத்துக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவனால் தாங்க முடியாது. அப்போ அவன் அந்த அளவு தூரம் மார்க்க நம்பிக்கையோடு, ஏனால் அவனுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. இது யாரிடமிருந்து வந்தது? அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்போது எந்த அளவுக்குன்னா, உடலில் இருக்கக்கூடிய முடி, நகம், இதை களைவது குறித்து கூட இஸ்லாம் அழகாக நமக்கு வழிகாட்டுது. எந்த அளவுக்குன்னா, இஸ்லாத்தில் வழிகாட்டுதல் என்று எதுவும் சொல்லப்படவில்லை என்று சொன்னால்தான் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் வழிகாட்டு, பல் துலக்குவது முதல் பாராளுமன்றம் வரை இஸ்லாம் வழிகாட்டி இருக்குது. அப்போ இஸ்லாத்துடைய தனித்தன்மைகள். எனவே தான் அந்த தொகுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. வேற ஒரு மதங்களில் நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணமாக ஒரு சுனாமிக்கு கொரோனாவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மதங்களின் பார்வையில் மறுமை அப்படின்னு நாங்கள் ஒரு பல்சமய கருந்துரையாடல் வச்சுருந்தோம். இப்போ முதல்ல ஒரு ஹிந்து சாமியார் பேசினார். அவர் மதங்களின் பார்வையில் மறுமை அப்படின்னா, அவர் மறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது, மறுபிறப்பு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு போனார். ஆக்சுவலி அடுத்தது ரெண்டாவது ஒரு பெரிய, அவர் சென்னையிலேயே பெரிய ஃபாதர். அவர் என்ன சொன்னார்னா, புத்தகங்களில் சொல்கிறார்கள், ஆனால் கிறிஸ்தவர்களாக எங்களிடத்தில் அந்த நம்பிக்கை அவ்வளவாக இல்லைன்னு சொல்லிட்டார். மறுமை நம்பிக்கை யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னா அந்த அதாவது நிறைய பிரச்சனைகளுக்கு வேற்று மதங்களில் நீங்கள் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா வலிந்து திரிந்துனா புரியுதா? அதாவது இந்த என்ன சொல்ல வரேன் புரியுதா? அதாவது என்ற வார்த்தையை சொல்லி அதாவது என்ன சொல்ல வர்றோம் தெளிவாக பதில் சொல்ல முடியாது அவங்களால. ஆனால் இஸ்லாத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது. எனவே இதில் என்ன இஸ்லாத்துடைய பியூட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்லாத்தில் தான் அந்த வெளிரங்கம் அந்தரங்கம் என்று ரெண்டு இருக்கிறது. இதை புரியுதா தெரியல? வெளிரங்கம் அந்தரங்கம் ரெண்டைக்கும் தீர்ப்பு கொடுக்கும். வெளிரங்கம்னா நம்முடைய சொல்லு, நம்முடைய செயல், நம்முடைய ஃபேமிலி, பிஸ்னஸ், அது இதெல்லாம் ஓகே. அந்தரங்கத்துக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். புரியுது? அதாவது சரி, நான் நினைக்கிறேன்,
என்ன செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறது. இதை செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது என்று. ஓகேவா? என்ன நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சட்டம் போட முடியுமா யாராவது? என்னுடைய ஃப்ரீடம், நான் என்ன வேணாலும் நினைப்பேன். ஆனால் இஸ்லாம் தான் எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இதைத்தான் நீ நினைக்கணும், நினைக்கிறதுக்கு கூட சட்டம் போடுது. புரியுதா? அப்போ எதை நினைக்க சொல்லுது இஸ்லாம்? நினைக்கிறதுக்கு கூட இஸ்லாம் இன்டென்ஷனுக்கு கூட அதான் அந்தரங்கம். அப்போ நல்லதையே நினை. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் வெளிச்செயல்களை குறித்து தான் பேசுகிறது. இஸ்லாம் வெளிச்செயல்களையும் பேசி எதையும் பேசும், உள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்கத்தையும் பேசணும். முழுமையான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம். இல்லை, இதுக்கு ஒரு தனி இது வச்சிருக்கு. என்னென்னா, வெளிச்செயல்களுக்கு உலகத்தில் தீர்ப்பு, ஆனால் மறுமையில் வெளிச்செயல்களுக்கு அதுக்கு சேர்த்து உள் செயல்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அது எனக்கு தமிழ் சொல்ல தரல. அந்தரங்கத்துக்கு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னா புரியுதா? இன்டென்ஷனுக்கு தீர்ப்பு உண்டுவாங்க அவங்களுக்கு. உதாரணமாக சொல்கிறேன், ஐவேளை தொழுதால் இந்த உலகத்தில் ஒருத்தன் முஸ்லீம், சரியா? ஆனால் மறுமையில் தொழுகைக்காக மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் ஏன் தொழுத, எதற்கு தொழுத, இந்த கேள்வி விட்டு. புரியுதா? பாப்பா அம்மா சொல்லி தொழுதியா? இல்லை உனக்கு பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு உனக்கு தேடுறாங்க, பள்ளிவாசலுக்கு வந்தா ஓ நல்ல பையன் போல் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விசாரித்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழுறியா? அல்லது நெத்தியில் ஒரு அடையாளம் வர வேண்டும் என்பது தொழுறியா? அல்லது ஊரில் ஓ மக்கள் என் பையமான பார்த்தீங்களா, அந்த பையனை பார்த்தீங்களா, பள்ளிவாசலும் கையுமா இருக்கிறான், எவ்வளோ நல்ல என்று சொல்வதற்கு சரிதானே? இதற்காக தொழுறியா? அதனால தானே 3 பேருக்கு பெரும் தண்டனை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஏன் பாருங்கள், வெளிச்செயல்கள் அல்ல, அங்கு அந்தரங்கம், உள்செயல்கள். ஒரு குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காரி இழுத்துட்டு போ நரகத்துக்கு என்று அல்லாஹ் தஆலா இழுத்துட்டு போயா? குர்ஆனை ஓதினார். ஏன்? அவன் குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காரி என்று சொல்லப்பட வேண்டும் என்று. அதான் ஒரு கொடையாளி வாரி வாரி சதகா கொடுத்துருப்பார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீண்ட வரலாறு ஹதீஸ், அது இழுத்துட்டு போங்கப்பா என்று சொல்கிறான். பாருங்க, வெளிச்செயல். ஆனால் அவன் கொடையாளி என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக கொடை கொடுத்தான். அடுத்தது 3வது ஒரு வீரன் சண்டை போட்டிருக்கிறான், ஷஹீதே ஆயிட்டான், உயிரே துச்சமாக கொடுத்துருக்கிறான். ஆனால் அவனை இழுத்துட்டு போக சொல்கிறான் அல்லாஹ், நரகத்துக்கு இழுத்துட்டு போ. ஏன்? நீ வீரன் என்று புகழ். அப்போ இங்கே இன்டென்ஷனுக்காக வேண்டி இங்கே ஒருவருடைய இது கவனிக்க இஸ்லாத்தில் அது ரொம்ப முக்கியத்துவம். வேறு எந்த மதத்திலையும் உள்ரங்கத்துக்காக தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்போ இது நாம் கவனிக்கணும். அந்தரங்கத்துக்கும் தண்டனை உண்டு, அந்தரங்க செயல்களுக்கும் தண்டனை உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கொலை குற்றத்துக்கும் சண்டை சச்சரவுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுப்பாங்க. சார், இவன் அவதூறு புறம் பேசி கணவனையும் மனைவியும் பிரித்து விட்டான் என்று நம்ம கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுக்குறோம். கோர்ட்டில் எடுப்பாங்களா? புரியலையா? எப்படி எடுப்பாங்க? அவதூறு பேசி பிரிச்சாலும் நான் என்னையா பண்ணுறது? சரிதானா? புரியுதா? ஆனால் இந்த உலகத்தில் எடுக்க மாட்டான், ஆனால் மறு உலகத்தில் அதுதான் வரும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த விஷயத்தை அப்போ இஸ்லாத்துடைய முழுமையான பகுதி என்பது உள்ரங்கத்தையும் அது சொல்லுகிறது, வெளிரங்கத்தையும் இஸ்லாம் சொல்லுது. இப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னவென்றால், இஸ்லாம் வெறும் சட்டத்திட்டங்களுக்கு மட்டும் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்க. சட்டத்திட்டங்கள் உண்டு, சட்டத்திட்டங்கள் ஒரு பண்பாடு. என்னத்தையாக தான் முந்தா நாள் சொல்லியிருந்தேன், பண்பாடுகள். உதாரண பண்பாடுனா என்ன? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, என்ன தகுதி இருக்கணும் சொல்லுங்கள் பாப்பா? என்ன இருக்கணும்? பேப்பர் குவாலிஃபிகேஷன் தானே உங்களுக்கு. பிஏ படிச்சிருக்கிறியா, எம்ஏ படிச்சிருக்கிறியா, அது படிச்சிருக்கியா, இது படிச்சிருக்கியா, போதும் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, முடிஞ்சா இல்லையா? என்னங்க சொல்லுங்கள். ஆமாம், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நல்லா படிச்சிருந்தா நல்லா வேலை கிடைக்கும். சரி, இந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு தலைவர் போட்டிடுறார், அவர் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும்? பணம் இருந்தால் போதும், பணம் இருந்தால் வெற்றி பெறலாம், அப்படி தானே? ஆனால் இஸ்லாத்தில் இந்த தகுதிகள் இருக்க வேண்டும், இத்தோடு பண்பாடு இருக்க வேணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு தலைவராக வரணும்னா என்ன இருக்கணும்? தகுதி இருக்கணும். அதோடு அவருக்கு என்ன? உண்மை பேசணும். அந்த கேட்டகரிஸ் பார்த்தீங்களா? இப்போ உதாரணமாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்பெனிக்கு தேவைப்படுது, ஒரு தகுதியான ஆள், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓகே, நீ உண்மை பேசுவேன்னு கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ நல்ல பண்பாடு மிக்கவனா, நீ ஐவேளை தொழுவி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு தேவையில்லை. அப்போ இஸ்லாத்துடைய ஸ்பெஷலே அதுதான்.
அப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒன்று, இஸ்லாம் என்பது ஒரு கான்செப்ட், ஒரு கோட்பாடு, அது ஒரு மதம் அல்ல. இரண்டாவது என்ன சொல்கிறோம் என்றால், இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் என்ன செய்யும், வழிகாட்டும், பல் துலக்குவது முதல் பாராளுமன்றம் வரை. மூன்றாவது, எல்லா சமூகத்துக்கும் எல்லா காலங்களுக்கும் வழிகாட்டும் இஸ்லாம். எல்லா சமூகங்களுக்கும் எல்லா அதான் இஸ்லாம். அதான் நம்ம இது அடுத்தவங்ககிட்ட எடுத்து சொல்லணுங்க, நம்ம இது மைண்டில் இருக்கணும். எல்லா சமூகத்திற்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும். அது எப்படி பொருந்தி போகிறது? 1450 வருடங்களுக்கு முன்னாடி யாருக்கு இறங்கிய மார்க்கம் அது? அரபுகள் அப்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்தார்கள், ஆடுகளையும் ஒட்டகங்களையும். மலை பிரதேசங்களில் வாழ்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு இறங்கிய மார்க்கம். இன்ஹுவ இல்லா திக்ருன் லில் ஆலமீன் என்கிற அந்த வசனம் இறங்கிய போது, இது அகில உலக மக்களுக்கான ஒரு செய்தி என்ற வசனம் இறங்கிய போது மொத்தமே 7 முதல் 9 பேர் தான் இருந்தாங்களாம். 7 முதல் 9 பேர். அகில உலகத்திற்கான செய்தி எத்தனை பேருக்கு அல்லாஹ் கொடுக்குறான்? 9 பேருக்கு. நீங்கள் இந்த மீடியா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஏஐ கூட வந்துருச்சு. இந்த டைமில் இங்கே இருக்கக்கூடிய 30 பேருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் செய்தியை தந்தா நாம் என்ன சொல்லுவோம்? இன்டர்நேஷ்னல் செய்திப்பா, இது உலகத்துக்குள்ளே சொல்லிவிடுங்கப்பா. அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தியை ஃபேஸ்புக்கில் போட்டு சும்மா இருந்துடும். ஆனால் அவர்கள் அது இம்பாசிபிளாக நினைக்கவே இல்லை. எப்படி அல்லாஹ் தகவல் தொடர்பு கிடையாது, எப்படி நாங்கள் இருக்கிற 9 பேர் நாங்கள் எப்படி உலகத்துக்கு இல்லை? அப்போ இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட, ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மார்க்கத்தை இன்று உலகத்தில் பல யூனிவர்சிட்டிகள், கல்லூரிகள், காலேஜ்கள் எல்லாம் வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லா சமூகத்துக்கும் அது பொருந்தும். எல்லா சமூகம் யாராக இருந்தாலும், வெள்ளையருக்கும் பொருந்தும், கருப்பருக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். எல்லா காலம் என்றால் காலம் எத்தனை வகைப்படும்? காலம் 3, பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் தான். அதை கேட்கல. எல்லா காலம் என்பால் அது கிடையாது. எல்லா காலம் என்று சொன்னால் உலகம், மண்ணறை, மறுமை. ஏனைய மதங்கள் எல்லாம் உலகத்தை குறித்து மட்டும்தான் பேசும். இஸ்லாம் உலகத்தை குறித்து பேசுகிறது, மண்ணறை வாழ்வை குறித்து பேசுகிறது, மறுமையை குறித்து பேசுகிறது. அதற்கும் இந்த காலம். அப்போ எப்படி இது பொருந்து வரும்? எப்படி பொருந்தும்? எப்படிங்க அது பொருந்துது நீங்கள் கேட்கலாம்ல. அது எப்படி பொருந்தி வருகிறது? இஸ்லாத்தில் சில பொது விதிகள் இருக்கிறது, பொது காமன் ரூல்ஸ் இருக்கிறது. உதாரணமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மோட்டார் வாகன சட்டம் இருந்துச்சா? இருக்கல. அப்போ அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் எல்லாத்துக்கும் வழிகாட்டணும். இல்லை, சவுண்ட் பொல்யூஷன் சொல்கிறாங்க. இங்கெல்லாம் ரொம்ப மாஷா அல்லாஹ் சவுண்ட்ஸ். அரபு நாட்டில் கூட சலாம் சொல்கிறதுக்கு ஹார்ன் அடிப்பாங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹார்ன் அடித்தா அவர் ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு போவார். இந்தியாவில் நீங்கள் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது சவுண்ட் பொல்யூஷனை பற்றி, சும்மாவே அடிச்சுட்டு போவான். இப்போ சவுண்ட் பொல்யூஷன் இருக்கிறது, ஒலி மாசு இருக்கிறது, தகவல் தொடர்பு பிரச்சனை இருக்குது, மீடியா இருக்கிறது, இந்த கருணை கொலை இருக்கிறது, புகை இருக்கிறது, புகை மாசு, குளோனிங் இருக்குது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது. இதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லணுமா வேண்டாமா? இஸ்லாம் எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் இல்லைங்க. எப்படி சொல்லும்? அப்போ இஸ்லாத்தில் சில பொது விதிகள் இருக்குது. உதாரணமாக, லா லரர ஒலா லிரார், இது ஒரு பொது விதி. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. தீமை செய்யவும் கூடாது, தீமையால் தீமையை தடுக்கவும் கூடாது. திரும்பவும், தீமை செய்யவும் கூடாது. எனக்கு நான் தீமை செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கும் தீமை செய்யக்கூடாது, ஒரு தீமையால் இன்னொரு தீமை என்ன செய்யக்கூடாது, தடுக்கவும் கூடாது. இந்த பொது விதியை வைத்துக்கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிரச்சனைகளை பாருங்கள், சவுண்ட் பொல்யூஷன் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், அழகாக தீர்ப்பு சொல்லிடலாம். எனவே இதெல்லாமே எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, குர்ஆன், சுன்னா, இஜ்மா, கியாஸ்லேருந்து தான் கிடைக்குது. அப்போ என்ன இஸ்லாம், ஏன் நாம் அந்த இஸ்லாத்துடைய தொகுப்பை எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு கோட்பாடு. இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டும், எல்லா சமூகத்திற்கும் வழிகாட்டும், எல்லா காலத்திற்கும் வழிகாட்டும். எல்லா காலம்னா எத்தனை காலம் சொன்னேன்? 3. என்னெல்லாம்? இறந்த காலம், சமகாலம், இறந்த காலம், வருங்காலம், அப்படி தானே? இல்லை அண்ணா, அதான். 4வது என்னவென்றால், இஸ்லாம் தகுந்த வெகுமதி. நம்ம புரிஞ்சு வச்சு இஸ்லாத்தை பற்றி நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்லணும்னா, தகுந்த வெகுமதிகள் அல்ல தகுந்த தண்டனைகள் இஸ்லாத்தில் இருக்குது. வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. வெகுமதினா தெரியுமா என்னது? என்ன சொல்கிறது வெகுமதி? ரிவார்ட், பனிஷ்மெண்ட், இல்லாட்ட தகுந்த பனிஷ்மெண்ட். அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் வீணாகாது, அணு அளவு அதே மாதிரி தீமை செய்தாலும் உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யப்படுது? ரெக்கார்ட். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்துல் ஜாஃபியால, இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்கிற அனைத்தையும் நாம் என்ன செய்கிறோம்? காப்பி. அனைத்தையும் காப்பி. ஆடியோ அண்ட்
வீடியோ. இப்போ இதில் 1400 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் இமேஜ் பண்ணாலும் அதை அப்படியே நம்மகிட்ட கடத்தியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த இருக்கிற மாதிரி இது அறிவுக்கு பொருந்தலை, அதனால் நீக்கிரு அப்படின்னு சொல்லலை. இந்த ஹதீஸெல்லாம் அறிவுக்கு பொருந்தாது, அதனால் நீக்கிருன்னு சொல்லிட்டு சிலர் சொல்வதே போல சொல்லலை. அவங்களுக்கு தெரியுமாங்க காப்பி எடுக்கிறேன்னா என்னன்னு சொல்லிட்டு? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா ஆடியோ வீடியோன்னா என்னன்னு தெரியுமா? இல்லை, அப்படியே நமக்கு தந்துட்டாங்க அந்த செய்திகளை. இன்றைக்கி நமக்கு புரியுது. இன்னும் வருங்காலத்தில் இதை விட பயங்கரமாக தெரியும். நீ அங்கே போனியே அந்த ஒரு 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 திங்கக்கிழமை ஒரு 9-8 மணிக்கு அங்கே போனல, 8:30-9 மணிக்கு போல அங்கே போனி இல்லைன்னா போகலையே யாழ்லா போகலையா? இந்தா நுஸ்கா பிரதி காப்பி. அப்போ நினைத்தவை, பார்த்தவை, கேட்டவை, செய்தவை எல்லாம் 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 நீங்கள் தப்பவே முடியாது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன யோசிக்க நானும் தான் இல்லை, புரியல. சிசிடிவி கேமரா அப்படியா? ஆமாம், யூகே ஃபுல்லாக இருக்கு. ஆமாம் ஆமாம், சைனாலெல்லாம் பயங்கர மூளைக்கு மூளை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் பதிவு இதுக்கே இங்கே பாருங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் எவ்வளோ இங்கே வந்தவர் இந்த டிராஃபிக் ஆண்டவனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் நினச்சிருப்பேன் நமக்கெல்லாம் லைசன்ஸ்னால் ஜெம்ம தலைகீழ் இருந்தாலும் கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் நீங்கள் அக்குரேட்டாக ஃபாலோ பண்ணி இது கேட்குறாங்க, இது போகலாமா, இந்த டைமில் போகலாமா, அதுக்கு பர்டிகுலர் டைம் வரை இருக்குது. ஏன் நம்ம அந்த அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி நம்ம வந்து கேர் எடுத்துக்கிறோம்? ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போ அல்லாஹும் இப்படித்தான் நம்மளை கவனித்து கொண்டிருக்கோம். ஏன் அந்த சிந்தனை நமக்கு வரமாட்டேங்குது? ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போனால் நாம் வந்து எந்த பொருளையும் வந்து பே பண்ணாமல் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்? அந்த ஒரு டேக் ஒன்று போட்டு அது கீ சத்தம் போட்டுறது கேவலம் தான். அப்போ நமக்கு அவ்வளோ கவனமாக நம்ம இருக்கிறோமே. அல்லாஹு தாலா எல்லா நேரம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறானே. இதில் பியூட்டி என்னண்டா, தீமையை, அது உங்களுக்கு கேள்விப்பட்டு, தீமையை நினைத்தால்தான், தீமையை நினைத்தால் என்ன கிடைக்காது, பதிவு செய்ய மாட்டாங்க. ஆனால் நன்மையை நினைச்சாலே, தீமை செய்தால்தான் பதிவு செய்யப்படும், நன்மை செய்து விட்டால் 10. யோசித்து பாருங்கள். அப்போது ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளோ ஆறுதல், எவ்வளோ தூரம். நான் வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கூடாது. நம்ம ஜெயிலில் அநியாயமாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அநியாயம்தான். ஆனால் அவனுக்கு எல்லாமே, அவனுக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? மாஷா அல்லாஹ். அவன் நான் அதை அந்த வார்த்தை நான் சொல்லி எங்கள் உஸ்தாத் சொல்லி தந்துடுறாங்க. ஒரு முஸ்லீமுக்கு தோல்வியும் வெற்றி தான், வெற்றியும் வெற்றி தான். சரிதானா? எந்த ஒரு வழக்கும் 2 முறை விசாரணைக்கு வரும். ஒன்று இந்த உலகத்தில், இன்னொன்று அங்கே இருப்பாங்க. சரி, இப்போ பாருங்கள், அதாவது கரெக்டாக. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பயப்படாமல் நன்மை செய்யலாம், எவ்வளோ நன்மை வேணாலும் செய்யலாம். ஏன் சொல்லுங்கப்பா, ஏன்? எல்லாத்துக்கும் என்ன செய்யும், நமக்கு அங்கே கூலி கிடைக்கும், எல்லாம் பதிவு செய்யப்படுது. அப்போது இப்போ உதாரணமாக இந்த உலகத்தில் சரியான தண்டனையோ தீர்ப்போ கிடைக்காது என்று நான் வந்து தகுந்த வெகுமதிகள், தகுந்த தண்டனைகள் சொன்னேன். ஹிட்லருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? ஹிட்லருக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்க முடியும்? எத்தனை பேரை கொண்டிருக்காங்க? ஹிட்லருக்கு என்ன தண்டனை? ஜார்ஜ் புஷ்க்கு எவ்வளோ தண்டனை கொடுக்க முடியும்? நெதன்யாஹு, நான் தான் சொல்லுவேன், நெதன்யாவுக்கு குஜராத்தில் வந்து கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றை கிழித்து, நான் அதை சொல்லலை, நான் போக வேணாமா, நான் சொல்லலை, அந்த வீடு ஊரில் சொல்லுவான், ஊரில் தைரியமாக சொல்லுவோம். யோசித்து பாருங்க. இல்லை, ஒருவரை கொலை செய்தவருக்கு எத்தனை முறை மரண தண்டனை கொடுக்க முடியும்? 1,00,000 பேரை கொலை செய்தவருக்கு எத்தனை முறை மரண தண்டனை கொடுக்க முடியும்? இல்லை இங்கே 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 அப்படின்னா 1,00,000 பேரை கொண்டவனுக்கும் ஒரு தடவை தான் மரண தண்டனை, ஒரு உரை கொண்டவனுக்கும். அப்போ அவன் வந்து 1,00,000ல் 1 போனால் எவ்வளோ? 99,000. அது எங்கே போகிறது? அப்போ எங்கே போகிறது? நீங்கள் சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிண்டலாக இருக்கும். முன்னாடி இருந்து 350 வருட சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த இதில் பியூட்டி என்ன தெரியுமா? அதில் பியூட்டின்னு சொல்லக்கூடாது. இதில் காமெடி என்னென்னா, இந்த தண்டனை வழங்கக்கூடிய நீதிபதிக்கும் தெரியும் அவன் உயிரோடு இருக்க மாட்டான் 350 வருஷம். தண்டனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவனுக்கு தெரியும் மேக்சிமம் ஒரு ஆளாக இல்லை, எத்தனை 120 வருடம் 100 வருடம் அவ்வளோதான் வாழ முடியும். அப்போ மீதி, அப்போ அந்த 350 வருடம் தண்டனைக்கு தகுதியுடையவன் அவன். அப்போ மீதி தண்டனை அவனுக்கு எங்கே போய் கிடைக்கும்? செத்து போயிடுவானா இடையில.
அப்போ இஸ்லாம் அழகாக இதை இன்னொரு வகையில் நம்ம யோசித்து பார்த்தா அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் பாருங்கள், வந்து எவ்வளோ தூரம் சில நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க உலகத்துக்காக, சமூகத்திற்காக உழைக்கிறதுக்காக, யாருமே கண்டுக்கிறதே இல்லை. அப்போ அவருக்கு ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவருக்கான ஆறுதல் என்ன சொல்லுங்க? என்ன ஆறுதல்? எனக்கு மறுமையில் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் இது பண்ணலாம், தைரியமாக நம்ம இது பண்ணலாம். வந்து ஓகே, இந்த நம்பிக்கையின் விளைவு தான் செயல்பட தூண்டும். நான் ஒரு நல்லது செய்தால் இந்த உலகத்தில் யார் பாராட்டினாலும் சரி, பாராட்டாவிட்டாலும் சரி, எனக்கு யார் தருவா? அல்லாஹ் தருவான். எனக்கு இன்னும் இன்னும் நன்மை செய்ய தூண்டும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க, தமிழகத்தில் முஸ்லீம்கள், தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் முஸ்லீம்களுக்கு மீண்டும் மீண்டும் பழி சொல் வந்த பின்பும் மழை வெள்ளம், சென்னையில் மழை வெள்ளம் வந்தபோது இறங்கி வேலை செய்கிறாங்க. இறங்கி சொன்னானுங்க, தீவிரவாதியை கண்டுக்கவே இல்லை. கோவிட்-19 நீங்கள் சொல்லக்கூடாது, இந்த தமுக பசங்கள்லாம் வந்து சூப்பர், நமக்கு எப்படி கோவிட்டில் வேலை செஞ்சாங்க, உயிரை பணயம் வைத்து. யூனுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சென்னை மழை வெள்ளத்தில் பார்த்துறீங்களா நீங்கள்? வந்து அந்த ஒரு ஹிந்து ஃபேமிலி காப்பாற்றி அந்த பையன், அந்த பொண்ணுக்கு ஆமாம் பேர், அதான் அந்த பொண்ணு, அதுக்கு அவளுக்கு பிறந்தது பொண்ணு, மழை வெள்ளத்தில் அவர் காப்பாற்றி. அவர் ஆக்சுவலி இதில் இருக்கிறார். ஆமாம், இல்லை நல்ல இதில் தான் இருக்கிறார், நல்ல வேலையில் ஜாபில் இருக்கிறார். ஐடி கரெக்ட், ஐடி விங்கில் வேலை பார்க்குற ஒரு யூனுஸ் ஒரு ஹிந்து பெண்ணை காப்பாற்றுறாரு. அந்த அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு யூனுஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஆக்சுவலி யூனுஸுங்கிறது மேல், ஆண் குழந்தை. ஆனால் அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியும், அந்த லேடிக்கு அது என்ன காப்பாற்றினவர் தான் என்னுடைய கடவுள். அப்போ அந்த அளவு தூரம் வந்து அப்போ வந்து அவனுக்கு நமக்கு மர்மை இருக்குது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. அப்போ இதுதான் இஸ்லாம். இப்போ இதைத்தான் நம்ம இதை தான் ஏன் எடுத்துக்கணும், இந்த உலகத்தில் ஜங்ஷனில் நிற்கிற போது இந்த தொகுப்பை நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காரணம் இதுதான். அப்போ என்னெல்லாம் இஸ்லாத்துடைய தனிப்பெரும் சிறப்புகள் என்னென்னா உண்டு? இஸ்லாத்துடைய கோட்பாடு, இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது, இஸ்லாம் எல்லா சமூகங்களுக்கும் வழிகாட்டுகிறது. அதே மாதிரி தான் வந்து தகுந்த வெகுமதிகள் இருக்கிறது, இல்லேட்டா தகுந்த தண்டனைகள் இருக்கிறது. மறுமை எப்படி நம்ம வந்து நிரூபிப்போம்? நீங்கள் வந்து சில ஆட்கள் கேட்பாங்களே, இப்போ வந்து மறுமை நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீங்க? பெரியார் தாசன் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லா அடியார் என்ன சொன்னார்? சரி இல்லைன்னு சொல்கிறீங்க, இருந்து விட்டால். ஒரு வகுப்பில் ஒரு ஒரு சார் வந்து ஒரு டீச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த மாதம் மந்த்லி டெஸ்ட் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. மந்த்லி டெஸ்ட் வைக்கல அவர். இது மாதிரி 2-3 தடவை ஆயிடுச்சு, அவர் டெஸ்ட்டே வைக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் 4th டைம் அவர் அறிவிக்கிறார், அடுத்த மாதம் மந்த்லி டெஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு. அப்போ மாணவர்கள் சிலர் சொல்லுவாங்க, இவருக்கு எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் சொல்லிகிட்டே இருப்பார், வைக்க மாட்டார் என்று சொல்லி என்ன செய்வாங்க? படிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஆமாம், இன்னும் சிலர் என்ன செய்வார்கள்? வச்சுட்டா என்று சொல்லி என்ன செய்வார்கள்? அவர்கள் படிப்பார்கள். அப்போ யார் வெற்றி பெறுவா? படித்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், படிக்காதவர்கள் கஷ்டம். அப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இருந்துட்டா சரி, இல்லை ஓகே, இல்லை என்று சொன்னால் இல்லாமல் இருந்தால் யாருக்கும் நஷ்டம் கிடையாது. ஆனால் இருந்து விட்டால் யாருக்கு நஷ்டம்? ஆமாம், இல்லைன்னு நினைக்கிறோம் தானே. அப்போ எனக்கு நஷ்டம் கிடையாது. இருந்துட்டு அந்த மாதிரி அங்கே நன்மை தீமை இருக்குப்பா என்று நான் நடக்கிறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எனவே இது முக்கியமான ஒன்று. அடுத்ததாக 5வதாக இஸ்லாத்துடைய ஏன் இந்த தொகுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்தில் வந்து ஒரு நடுநிலை மார்க்கம். இஸ்லாம் ஒரு சமநிலை மார்க்கம். அதாவது இஸ்லாத்தில் வந்து இந்த சுப்ரீம் லெவல் ஒன்று இருக்குது, லோ லெவல் ஒன்று இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இஸ்லாம் அந்த 2 லெவலுக்கும் போகாது. இதே இஸ்லாம் வந்து நடுநிலை மார்க்கம், சமநிலை மார்க்கம். அதாவது கட்டாய கடமைகளை மட்டும் ஒருவர் செய்கிறார், ஓகேவா, அதுக்கு கீழே பெருசாக ரொம்ப ஒன்றும் செய்யலை, போதும், அவர் வெற்றி பெறுவார். எனவே வந்து இது ரொம்ப முக்கியம், சமநிலையை பேணுகிறது. அது குறித்தெல்லாம் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் சொன்ன வந்து வணக்க வழிபாடுகளிலும் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும், அதே போல் எதுலேயும் கவனமாக இருக்க வேண்டும். 2 நாள் உரை நம்ம நேர்த்தனமே, பண்பாடுகளிலும் வழிபாடு, அதே தான் மாஷா அல்லாஹ். 2லும் நாம் வந்து நல்ல இது முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து அதை பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்துடைய அதனால தான் வந்து அல்லாஹுடைய அந்த விருப்பங்களை வெறுப்புகளை என்ற தொகுப்பை ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணுங்க? அறிந்திருக்க வேண்டும். அவன் முஸ்லீமுடைய முதல் என்ன சொன்னாங்க? முஸ்லீமுடைய முதல் பணி அல்ல, முஸ்லீமுடைய முதல் பொறுப்பு. முஸ்லீமுடைய முதல் பொறுப்பு என்ன? முதல் வேலை என்ன? அந்த இஸ்லாத்தை குறித்த அந்த அல்லாஹுடைய வெறுப்புகளை வந்து கையில் எடுக்கணும். அப்போது இஸ்லாம்
நம்ம என்ன சொல்கிறோம், இஸ்லாம் என்று சொன்னாலே கட்டுப்பாடும் அமைதியும், அப்போ ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று நான் சொன்னேன். அப்போ இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு சொசைட்டியில் அமைதி கிடைக்கும், ஃபேமிலியில் அமைதி கிடைக்கும், தனிமனித வாழ்வில் அமைதி கிடைக்கும். அப்போது அந்த அமைதி என்பது மாநாடு போடுறதுனாலையோ கோஷங்கள் எழுப்புவதனாலோ கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. இதன் மூலம் நிச்சயமாக நீங்களும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அழகான வார்த்தை. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும், பீஸ் பி அப்பான் யூ என்று சொல்கிறோம். அப்போ அவரும் என்ன சொல்கிறார், திரும்ப அமைதி அமைதி. அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுகையில் நாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோம், பக்கத்தில் இருக்க அமைதி. உலகம் முழுக்க ஒட்டுமொத்த மக்கள் இந்த அமைதி அமைதின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த கட்டுப்படுவதன் மூலமாக அமைதியை ஏற்படுத்துவது தான் இஸ்லாத்துடைய முக்கியமான நோக்கம். இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாம் வருகிறோம். இந்த கட்டுப்பாடு இஸ்லாமில் கட்டுப்பாடு தானே, கட்டுப்பாடுதல் மூலம் அமைதி தானே. இந்த கட்டுப்படுதல் இந்த உலகத்தில் மனிதனுக்கு மட்டும் இருக்கா அல்லது ஏனைய கிரியேஷன்ஸுக்கு இருக்கா, ஏனைய படைப்புகளுக்கு இருக்கா? மிருகங்களுக்கு இருக்கு, இல்லை வேற வேற மிருகங்கள் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. புரியுதா? அதாவது இந்த கட்டுப்பாடு மனிதனுக்கு மட்டும் உரித்தானது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உரித்தானது. ஒரு சூரியன் கட்டுப்படுகிறதா, சந்திரன் கட்டுப்படுதா, ஸ்டார்ஸ் கட்டுப்படுதா, விலங்குகள் கட்டுப்படுகிறதா, பறவைகள் கட்டுப்படுகின்றனவா? இப்போ கட்டுப்படுதல் என்பது இஸ்லாத்துடைய பேர். கட்டுப்படுபவருக்கு ஒரு பேர் இருக்கு. அப்போ இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல். கட்டுப்படுபவர் என்றால் யார் தெரியுமா? அரபியில் முஸ்லீம். நான் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் ஓவராக இருக்கும், என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்க கூடாது. அல்லாஹுடைய அந்த விருப்பு வெறுப்புகள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுகிற ஒன்றை முஸ்லீம் என்று சொல்லலாம் என்றால் சூரியன் என்ன சொல்லுங்க பாப்போம்? முஸ்லீம். சூரியன் ஒரு முஸ்லீம்னா நீங்க இந்த முஸ்லீம் நினைக்க கூடாது, அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுகிறது. சன், ஒரு மூன், நட்சத்திரம் எல்லாமே முஸ்லிம்கள் தான். பறவைகள், விலங்குகள் எல்லாம் முஸ்லிம்கள். ஏன்? அவைகள் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுகின்றன, மாறாத விதிகளுக்கு. என்னைக்காவது சூரியன் நான் உதிக்க மாட்டேன் என்று ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கா? இல்லை, முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலஹு அஸ்லம மன்ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். ஆல இம்ரான்ல சொல்கிறான், வானத்திலும் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படுகிறது. மனிதன் தான் சில போது கட்டுப்பட மறுக்கிறான். அப்ப எல்லாமே முஸ்லிம். நான் சொல்றது கொஞ்சம் ஓவரா இருக்கும். இவர் என்ன சூரியன் எல்லாம் முஸ்லீம்னு சொல்றாரு, சந்திரன் எல்லாம் முஸ்லீம் அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, கட்டுப்படுதல் என்ற அடிப்படையில் அவைகள் முஸ்லீம் என்று நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் ஒரு சிங்கம், புலி, மான் எல்லாமே முஸ்லீம் தான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என்றைக்காவது 2 பகல்கள் ஒரே மாதிரி வந்திருக்கா? இங்கே உங்களுக்கு டே கூடுதலாக இருக்கும், நைட்டு கூடுதல், அது இல்லை. அதாவது ஒரு 12 மணி நேரத்துக்கு பின் மீண்டும் 2 பகல்கள் ஒரே மாதிரி ஒரே வந்திருக்கா உலகத்தில்? சூரியன் மீண்டும் அப்படி உதித்து கொண்டு இல்லை, வந்ததே கிடையாது. உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை வந்ததில்லை, இனியும் வராது. 2 இரவுகள் ஒரே மாதிரி வந்திருக்கா? தொடர்ந்து வருதா? வந்தது கிடையாது, வராது. அப்போ என்ன செய்யுது? அப்போ சூரியன் எதற்காக படைக்கப்பட்டிருக்குதோ அதற்காக அது கட்டுப்படுது. அந்த வகையில் அது முஸ்லீம். அப்போ நீங்கள் நினைக்கலாம் சிங்கம், மானு, புலியெல்லாம் அதெல்லாம் அடித்து சாப்பிடுது, அது ரொம்ப கோளாறாக தான் இருக்குது என்று. மனித கரங்கள் தான். இயற்கை அமைப்பு அப்படி கிடையாது. எங்காவது சிங்கம் ஆரம்பத்தில் இருக்குது, மனிதன் மான்கள் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. சிங்கம் அடித்து மானினம் அழிந்ததாக எங்கேயாவது வரலாறு இருக்கு? சிங்கம் சாப்பிட்டு மானினம் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்று சொல்ல முடியுமா? இல்லை, கேட்குறேன். காலமாக சிங்கங்கள் மான்களை அடித்து சாப்பிடுது. ஆனால் மானினம் அழிந்ததாக எங்கேயாவது வரலாறு இருக்கா? ஆனால் அப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம பரிதாபப்பட்டு மான்கள் பாவம், நான் கேட்குறேன், மான்களெல்லாம் பாவம் என்று ஒரு பரிதாபப்பட்டு ஒரு காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மானையும் தனியாக பிரித்து ஒரு பகுதியிலையும் சிங்கத்தை மட்டும் இன்னொரு பகுதியிலையும் அடைச்சி டிவைடர் போட்டு விட்டா என்ன ஆகும்? நீங்கள் சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ். எப்படி செத்து போவோம் சொல்லுங்க பாப்பா? கிடைக்காது. ஒன்று செத்து போவோம். மாஷா அல்லாஹ். அங்கே வெளியில் வந்தாலும் கரெக்டாக கேட்டு தான் வந்திருக்கிறார். ஒன்று செத்து போவோம், இல்லாட்டி என்ன ஆகும் சொல்லுங்க பாப்பா? இல்லை, ஊருக்குள்ளே வரும். ஆமாம், சரி. இன்னொன்று, மானினங்கள் அங்கே தனியே போட்டோமில்ல, என்ன ஆகும்? காடு அழிஞ்சிரும், பெருகி அது மரம், செடி, கொடி எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்?
அழிஞ்சு போகும் எல்லாமே. யோசித்து பாருங்க. அப்போ மாறாத விதிகளுக்கு அவைகள் கட்டுப்பட்டு இருக்கிறது. காட்டில் உலகப் போர்கள் கிடையாது. உலகப்போர் இருக்கா? மனிதனிடத்தில் தான் உலகப்போர். ஓகேவா? எனவே ஒரு ஒரு நீங்கள் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த வலசை போகிறதுன்னு சொல்லுவோம். வலசைன்னு நான் சொல்ல தெரியல. வலசைன்னா ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம் பறந்து போகுது. பறவை மைக்ரேஷன். அதுக்கு விசா தேவை இருக்கா? பாஸ்போர்ட் தேவை இருக்கா? இல்லையே. எனவே மாறாத அந்த விதிகளுக்கு கட்டுப்படுகிறது. மனிதன் தான் என்ன செய்கிறான்? அந்த விதிகளுக்கு முரணாக செஞ்சு நாசத்தை உண்டாக்குறான். நாசத்தை ரெண்டு. நம்ம ஜின்னை பற்றி பேச முடியாது, இங்கே ஜின்னு இல்லைல்ல. சரி, நம்ம சரி உங்களெல்லாம். அப்போ இப்போ நீங்கள் பாருங்க, ஓசோனில் ஓட்டை, பனிமலை உருகுது, துருவங்களெல்லாம் இது, கடல் மட்டம் நீ உயர்ந்து கொண்டே போகிறது, பூமி நிலநடுக்கம் இதெல்லாம் யாரால? செயல்களால். அவன் கட்டுப்பாட்டை மீறுகிறான். ஓகேவா? சரி, 2015 சென்னையில் மழை வெள்ளம் வந்துச்சு. யாரால் மழை வெள்ளம் வந்துச்சு? மனிதன் தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்களா? சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேரி, வேளச்சேரி, அந்த சேரி, எல்லா சேரிகளையும் ஆக்கிரமித்தான், வீடு கட்டினான். மழை எங்கே போகும்? எனவே மனிதன். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னார், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். பூமியில் மனிதன் செய்த கரங்களின் காரணத்தால் தான் எல்லாமே அழிவு ஏற்படுகிறது. எனவே இங்கே என்ன நாம் சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொகுப்பை மனிதன் கையில் எடுக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய விதிகளுக்கு கட்டுப்படுகிறான். என்னது விதி? என்ன விதி? பசி வந்தால் என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது. தாகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீர் அருந்தித்தான் தீர வேண்டும். இளமை குழந்தை சிறு பருவமாக இருக்கிறான், இளமை வருது. இளமைக்கு பிறகு என்ன வருது? முதுமை வருது. முதுமைக்கு பிறகு என்ன வருது? மரணம் வருது. மரணிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய விதி. சொல்றது புரியுதா? உடல் ரீதியாக கட்டுப்படுகிறான். உள்ளம் அங்கதான் நமக்கு வேலை. உடல் ரீதியாக அவனை சில போது நாம் முஸ்லீம் என்று கூட அழைக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய விதிகளுக்கு கட்டுப்படுகிறான். ஆனால் இங்கே வேறுபடுவது என்னவென்று சொன்னால் தெரிவு. என்னது? அப்ரோச் பண்றதுக்கு நீங்க பண்ணலாம். அதுதான் நான் சொல்றேன். எனக்கு இளமையெல்லாம் வரக்கூடாது, முதுமையெல்லாம் வர சொல்ல முடியாது ஒன்னாலப்பா. நீ செத்து தான் போகணும். உனக்கு மரணம் இருந்தால் நீ சொல்லு. எனக்கு மை பாடி மை ரைட்ஸ்னு சொல்கிறாங்களே, மை பாடி மை ரைட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, ஓம் பாடி தான். நீ பசிக்காமல் இருந்து பாரு, தாகிக்காமல் இருந்து பாரு. இல்லை எனக்கு முதுமை வரக்கூடாது என்று தேர் இஸ் நோ யுவர் பாடி யுவர் ரைட்ஸ். அப்படி தான் நம்ம சொல்ல விடணும். அப்போ உடல் சில எல்லா உடல்களும் முஸ்லீம் தான். ஆனால் எங்கே நாம் தவறு செய்கிறோம் என்று சொன்னால் தெரிவு, செலெக்ஷன், சாய்ஸில் தான். உலகத்துக்கு வந்துட்டோம். இந்த தொகுப்பை ஒரு கையில் எடுக்கிற விஷயத்தில் தான் மனிதன் தவறிழைக்கிறான். எனவே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற போது 15 முடிக்கலாமா? ஓகே, முடிச்சுக்கலாம். இந்த தொகுப்பை கையில் எடுக்கிற போது அமைதி குடும்பத்தில் வரும், நிம்மதியும் அமைதியும் குடும்பத்தில் வரும், தனி மனிதத்தில் வரும், சமூகத்தில் வரும். ஒரே ஒரு நிகழ்வு, சின்ன ஒரு நிகழ்வு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் கேட்டார், யார ரசூலல்லாஹ், மதீனாவில் இருக்கிற போது, யார ரசூலல்லாஹ், நான் மதீனாவில் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பக்கம் ஒரு மருத்துவர், டாக்டர் என்று மருத்துவம். ஆக்சுவலி அங்கே மருத்துவத்திற்கென்று மருத்துவர்கள் இருந்தார்கள், தனி மருத்துவ தொழிலை பார்த்து கொண்டது யாரும் இருக்கலை. அப்போ நபிகளார் இடத்தில் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், நான் மருத்துவம் பார்க்கலாமா என்று கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மருத்துவம் பார்க்குறீங்களா? சரி பாருங்க என்று சொன்னார். அப்போது கொஞ்ச நாட்களுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், யார ரசூலல்லாஹ், நான் மதீனாவை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் என்று கேட்டார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே தான் நோயே இல்லையே யார ரசூலல்லாஹ், நோயே இல்லையே. அதாவது என்ன சொல்ல வரோம் புரியுதா? எவ்வளோ சாப்பிடணும், உங்களை சொல்லலைங்க, எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி ஆடை அணிங்க வேண்டும், எவ்வளோ தூய்மையாக இருக்க வேண்டும், எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எல்லாவற்றையும். நீங்கள் யாரோ தூங்கிட்டு இருந்தீங்கன்னு அவங்களும் சொல்லலை. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்குது இஸ்லாத்தில்? படிப்பினை இல்லை, ஒரு சிஸ்டம் இருக்குது.
அந்த சிஸ்டத்தை நீங்கள் கையில் எடுங்கள். ஸோ மனிதனுடைய தெரிவு அதன் மூலம்தான் அமைதியாக இருக்குது. அப்போ எண்ணம், சிந்தனை, உணர்ச்சி, ஆசாபாசம், பார்வை எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய தொகுப்பை கையில் எடுத்தவருக்கு என்ன தெரியும்? 2 தெரியும். ஒன்று மட்டும் ஒருவருக்கு தெரியுது அப்படின்னா அவர் இந்த தொகுப்பை எடுக்கலைன்னு அர்த்தம். எல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அந்த தொகுப்பை கையில் எடுத்து அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.